Hi guys, it's me Eli. Welcome to Concepts of A2K Need Tamil. 90 days crash course இன்னைக்கு பார்க்கறது என்னன்னா டே 28. சரியா? இந்த டே 28ல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துகள்களான அமைப்பு மற்றும் சுழல் இயக்கம். சரியா? சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் அண்ட் ரொட்டேஷனல் மோஷனுடைய பார்ட் 4 தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இந்த பார்ட் 4ஓட உங்களுக்கு வந்து என்ன பண்ண இந்த ரொட்டேஷனல் மோஷனை முடிச்சிடும். சரியா? ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் வா சரியா? இதில் வந்து நிறைய மையம் சென்டர் ஆஃப் மாஸ் தான் பார்த்தோமா? எஸ் பார்த்தாச்சு. அப்போ நிறைய மையத்தின் இயக்கம் பார்த்தாச்சு. நிறைம திருப்பு திறனை பற்றியும் பார்த்தாச்சு. திருப்பு விசை டார்க்கு பார்த்துட்டோம். சரியா? இப்போ பார்க்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோண உந்தம். சரியா? இதில் இன்னொன்று ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோலிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ரோலிங் மோஷன் வந்து ஆக்சுவலி டெலிட்டர். சரியா? ரோலிங் என்றது என்னது? ஸோ டெலிட்டரு உருள் இயக்கம் சொல்லுவாங்க. சரியா? அந்த உருள் இயக்கம் வந்து பண்ணால் இப்போ டெலிட்டர் சிலபஸில் இருக்குது. ஸோ அதனால் அந்த உருள் இயக்கத்தை நான் என்ன பண்ணல நடத்தலை. ஸோ அது வந்து மேபி தேவைப்பட்டுச்சுன்னா நான் வந்து அடுத்தடுத்த டேஸில் வந்து பார்க்கலாம். அது இருந்தால் நடத்தினா இது இன்னும் 2 பார்ட் போகும். உருள் இயக்கம் நடத்தினா இன்னும் 2 நாள் எக்ஸ்ட்ரா கூட ஆகும். இது முடிச்சுட்டு கிராவிடேஷன் பார்க்கலாம். சரியா? நாளைக்கு டே 29 என்ன பண்ணலாம்? ஸோ கிராவிடேஷன் பற்றி பார்த்துட்டு போயிடலாம். சரியா? ஓகே. கோண உந்தத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நேர்கோட்டு உந்தம் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நேர்கோட்டு உந்தம்னா என்ன ப்ரோ? லீனியர் மொமெண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அமௌண்ட் ஆஃப், அதாவது ஒரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இயக்கம் அடைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்றத என்னன்னு சொல்லுவோம்? லீனியர் மொமெண்டம் அப்படின்னு சொல்லுவோம். என்னது? ஸோ நேர்கோட்டு உந்தம் சொல்லுவோம். சரியா? ஓகே. அமௌண்ட் ஆஃப் மோஷன் கண்டெயின் இன் தி பாடி. ஒரு பொருளில் உள்ள இது கரெக்டா? ஓகே. இது பொருளில் உள்ள அமௌண்ட் ஆஃப் மோஷன் கண்டெயின் இன் தி பாடி. சரியா? ஒரு பொருளால் ஏற்பட்ட இயக்கம். சரியா? இயக்கம் தான். ஓகே. அமௌண்ட் ஆஃப் மோஷன் கண்டெயின் இன் தி பாடி. ஒரு பொருள் வந்து எவ்வளோ இயக்கம் வந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லத்தான் என்னன்னு சொல்லுவோம்? நேர்கோட்டு உந்தம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நேர்கோட்டு உந்தம் இருக்கு இல்லையா? இந்த நேர்கோட்டு உந்தம் அப்படின்றதுனா இது ஒரு வெக்டார் அளவு. நேர்கோட்டு உந்தம் அப்படின்றது இது ஒரு வெக்டார் அளவு. சரியா? ஓகேப்பா. இப்போ உதாரணத்துக்கு பாரு, வெக்டார் அளவா. இப்போ நம்ம இதை என்னன்னு சொல்லுவோம்? P = m × v ன்னு சொல்லுவோமா? P வெக்டார் = m × v வெக்டார் அப்படின்னு சொல்லுவோமா, சொல்ல மாட்டோமா? எஸ், தாராளமாக சொல்லுவோம். சரியா? சரியா? ஓகே. அப்போ இங்கே எம்ன்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்கு இல்லையா? இங்கே எம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா என்னோட நிறை. இங்கே எம்ன்றது என்னது? என்னன்னு பார்த்தோன்னா என்னோட நிறை. சரியா? நிறை. ஓகே. இங்கே வி அப்படின்றது என்னது? இந்த வி அப்படின்றது என்னன்னா என்னோட திசை வேகம். என்னுடைய திசை வேகம். புரிஞ்சா? இது என்னது? என்னோட திசை வேகம். ஓகே. இப்போ இங்கேருந்து நான் ஒரு விஷயம் சொல்றேன், கேட்டுக்கோ. ஓகே. இந்த பி வெக்டாருடைய திசை இருக்கு இல்லையா? இந்த பி வெக்டாருடைய திசையும் இப்போ வந்து பி வெக்டார் என்னோட நேர்கோட்டு உந்தத்தின் திசை எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா என்னுடைய திசை வேகத்துக்கு ஒரு திசை இருக்கும். ஓகே. ஒரு டைரக்ஷன் இருக்கும். அந்த திசை வேகத்தினுடைய டைரக்ஷனும் என்னுடைய நேர்கோட்டு உந்தத்தினுடைய டைரக்ஷன் எப்படி இருக்கும்? சமமா இருக்கும். சரியா? அப்போ நேர்கோட்டு உந்தத்தின் நேர்கோட்டு உந்தத்தின் திசை மற்றும் திசை வேகத்தின் திசையும் ஒரே திசையாக இருக்கும். திசை வேகத்தின் திசையும் ஒரே திசையில் இருக்கும். எதில் இருக்கும்? ஒரே திசையில் இருக்கும் சொல்றாங்க. புரிஞ்சா? ஓகேப்பா. ஓகே. புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். சரியா? ஓகே. எஸ், தட்ஸ் இட்பா. சரி, ஓகே. இப்போ என்னன்னா கோண உந்தத்தை பத்தி பார்க்கலாம். என்னது கோண உந்தம்னா என்ன அப்படின்னு சொல்றோம். சரியா? கோண உந்தம் அப்படின்றது என்னன்னா கோண உந்தம். ஓகே. கோண உந்தம் அப்படின்னா என்ன பார்க்கலாமா? கோண உந்தம் அப்படின்னா இங்க பாரு, இது இப்போ நேர்கோட்டு உந்தம்னா என்னது? நேர்கோட்டு உந்தம் அப்படின்றது என்னன்னா ஒரு பொருள் வந்து பார்த்தா எவ்வளவு இயக்கம், அதாவது நேர்கோட்டுல எவ்வளவு இயக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லத்தான். சரியா? அமௌண்ட் ஆஃப் மோஷன், லீனியர் டிரான்ஸ்லேஷன் மோஷன் சொல்லுவோம். சரியா? இங்க வந்து என்னது? ஸோ டிரான்ஸ்லேஷன் மோஷன் இங்கிலீஷ்லயும் ஒரு டைம் எப்படி போடுறேன்?
amount of motion, amount of translation motion, amount of translation motion contained in a body, இங்கிலீஷ்லேயும் சொல்லிடுது சரியா, contained in a body. ஓகே, translation motion அப்படின்றது என்னன்னா, translation motion அப்படின்னா ஒன்றும் இல்லை, translation motionனா நேர்கோட்டு இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? நேர்கோட்டு இயக்கம் சொல்லுவாங்க. புரிஞ்சா? என்னன்னு சொல்லுவாங்க? நேர்கோட்டு இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? ஓகேப்பா. ஓகே, இப்போ ஒரு பொருளால ஒரு பொருள் வந்து எவ்வளவு நேர்கோட்டுல இயக்கம் ஏற்பட்டிருக்கோ, ஓகே, ஒரு பொருள்ல எவ்வளவு நேர்கோட்டு இயக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றத என்னன்னு சொல்றது நேர்கோட்டு உந்தம் சொல்லுவாங்க. சரியா? இதே வந்து பார்த்தா ஒரு பொருள், ஓகே, ஒரு பொருள் வந்து எவ்வளவு ஆங்குலர் மோஷன் இல்லைன்னா வந்து சுழற்சி ஏற்பட்டிருக்கோ, ஓகே, ஒரு பொருளினால் ஏற்பட்ட சுழற்சி இயக்கம், ஒரு பொருளினால் ஏற்பட்ட சுழற்சி இயக்கம் இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? கோண உந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? கோண உந்தம் சொல்லுவோம். ஓகே, அப்போ கோண உந்தம்னா என்னது? கோண உந்தம் அப்படின்றது என்னன்னா, ஒரு பொருளால் ஏற்பட்ட என்னப்பா? ஒரு பொருளால் ஏற்பட்ட என்ன இயக்கம்? சுழற்சி இயக்கம். சரியா? ஒரு பொருளால் ஏற்பட்ட சுழற்சி இயக்கத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆங்குலர் மொமெண்டம் சொல்லுவோம். ஒரு பொருளால் ஏற்பட்ட சுழற்சி இயக்கத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இதை இங்கிலீஷ்ல சொல்லணும்னா நான் இதுக்கு இங்கிலீஷ்ல எழுதி போட்டதேன். ஓகே, இங்கிலீஷ்லயும் நான் வந்து எழுதி போட்டதேன். சரியா? அமௌண்ட் ஆஃப் rotational motion contained in a body, amount of rotational motion contained in a body. புரிஞ்சாப்பா? ஓகேப்பா. ஒரு பொருளால் ஏற்பட்ட சுழற்சி இயக்கத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? கோண உந்தம் சொல்லுவோம். சரியா? ஓகே, அப்போ அதுதான் என்ன சொல்லுவோம்? கோண உந்தம் சொல்லுவோம். புரியுதா? சரியா? இதை வந்து வேறு விதமா சொல்லணும் அப்படின்னா, ஓகே, இந்த ஆங்குலர் மொமெண்டம் இருக்கு இல்லையா, இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஒரு உந்தத்தின் உந்தம்னு சொல்லுவோம். கோண உந்தத்தை வந்து பாரு, அதர்வைஸ் என்ன சொல்லுவாங்கன்னா மொமெண்ட் ஆஃப் மொமெண்டம் இங்கிலீஷ்ல சொல்லுவோம். தமிழ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வச்சுக்கோங்க, தமிழ்ல வந்து பாருன்னா உந்தத்தின் உந்தம் சொல்லுவாங்க. சரியா? ஓகே, இதன் வேறு பெயர் உந்தத்தின் உந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. உந்தத்தின் உந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? உந்தத்தின் உந்தம் சொல்லுவாங்க. ஓகே, அதாவது என்னது? மொமெண்ட் ஆஃப் மொமெண்டம் சொல்லுவாங்க. என்னது? மொமெண்ட் ஆஃப் மொமெண்டம் சொல்லுவாங்க. மொமெண்ட் ஆஃப் மொமெண்டம். ஓகே, சரியாப்பா? மொமெண்ட் ஆஃப் மொமெண்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சரி, ஓகேப்பா. இதை வந்து பார்த்தா எப்படி கால்குலேஷன் பண்ணலாம் அப்படின்னா, இதை வந்து எப்படி நம்ம கால்குலேஷன் பண்ணலாம்னா, இங்கே பாரு, நல்லா பார்த்துக்கோ. இப்போ ஒரு வரைபடம் ஒன்று இருக்குது. என்னது? நான் ஒரு வரைபடம் ஒன்று நான் வரைகிறேன். சரியா? ஓகே 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 இது எக்ஸ் அச்சு, இது ஒய் அச்சு. இதில் வந்து பார்த்தா ஒரு பொருள் ஒன்று இருக்குது. அந்த பொருளோட நேர்கோட்டு உந்தம் வந்து எந்த டைரக்ஷன் இருக்குன்னா, இந்த டைரக்ஷனில் நேர்கோட்டு உந்தம் இருக்குது. இந்த டைரக்ஷன் எப்படி இருக்கு? எனக்கு நேர்கோட்டு உந்தம் பொருளுக்கு இருக்குது. புரியுதா நான் சொல்றது என்னன்ட்டு? ஒரு பொருளுக்கு நேர்கோட்டு உந்தம் இந்த டைரக்ஷன் இருக்கு. சரியா? இப்போ இதில் வந்து எப்படி நம்ம வந்து இது கோண உந்தத்தை கால்குலேஷன் பண்ணலாம்னா, இதோடைய ஆய அச்சு ஓரிஜின் சொல்லுவோம் இல்லையா? சரியா? அமைவிட புள்ளின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த அச்சுலேருந்து பார்த்தோன்னா, ஓகே, இங்கேருந்து என்ன பண்ணலாம்? ஸோ கனெக்ஷன் பண்ணலாம். சரி, இங்கேருந்து என்ன பண்ணலாம்? ஆங்குலர் மொமெண்டத்தை கால்குலேட் பண்ணலாம். அப்போ இது என்னது? ஸோ இது வந்து என்னோட ஆர் வெக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆர் வெக்டார் அப்படின்றது என்னன்னா, என்னன்னு சொல்லுவாங்கன்னா அச்சு வெக்டார்னு சொல்லுவாங்க. அச்சு வெக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா ஆக்சியல் வெக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? ஆக்சியல் வெக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சா? இது என்னன்னு சொல்லுவாங்க? அச்சு வெக்டார், இல்லைன்னா என்னன்னு சொல்லுவாங்க? ஆக்சியல் வெக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த கோண உந்தத்தை என்ன பண்ணுவாங்க? கால்குலேஷன் பண்ணுவாங்க. இங்கேருந்து என்ன பண்ணுவாங்க? கோண உந்தத்தை கால்குலேஷன் பண்ணுவாங்க. சரியா? எப்படி ப்ரோ கால்குலேஷன் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இங்கே பாரு, சேம் கான்செப்ட். இங்கே பாரு, ஒன்றும் இல்லை. எப்படி பண்ணுவாங்கன்னா, டார்க் நம்மளுக்கு தெரியும். டார்க் இஸ் ஈக்குவல் டு என்னது? அதாவது திருப்பு விசை டார்க்கோட மதிப்பு என்னன்னு சொல்லுவோம்? டார்க் இஸ் ஈக்குவல் டு டார்க் இஸ் ஈக்குவல் டு ஆர் வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோமா? எஸ், தாராளமாக சொல்லுவோம். சரியா? அப்போ இங்கே பாரு, டார்க் அப்படியே இருக்கட்டும், இந்த ஆர் வெக்டாரை நான் அப்படியே வைக்கிறேன். இது ரெண்டு இப்போ இதை நம்ம என்ன சொல்லலாம்? இந்த ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த விசையை நம்ம என்ன சொல்லலாம்? டிபி பை
டிடின்னு சொல்லலாம் ப்ரோ, சொல்லலாம் தானே, டிபி பை டிடின்னு சொல்லலாமா? அப்போ இது ரெண்டுத்துக்கும் நான் என்ன பண்ணேன், பொதுவாக நான் இதையும் டிடியால் இதையும் நான் என்ன பண்ணுறேன், நான் பிரிக்கிறேன். அப்போ டார்க் இஸ் என்ன வரும், டார்க் இஸ் டிஆர் பை டிடி இன்ட்டு டிபி பை டிடின்னு சொல்லலாமா? டிபி பை டிடின்னு சொல்லலாமா, சொல்லக்கூடாதா? எஸ், தாராளமாக சொல்லலாம். இதில் வந்து டி பை டிடி பொதுவாக இருக்குது. அப்போ என்னது, திருப்பு விசை டார்க் இஸ் என்னன்னு சொல்லலாம், என்னப்போ சொல்லலாம், டி பை டிடி ஆஃப் ஆர் வெக்டார் கிராஸ் பி வெக்டார்னு சொல்லலாமா? ஆர் வெக்டார் கிராஸ் பி வெக்டார் அப்படின்னு சொல்லலாமா? சரியா? இந்த ஆர் வெக்டார் கிராஸ் பி வெக்டார் இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா உந்தத்தின் உந்தம் சொல்லுவோம். இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், உந்தத்தின் உந்தம் அப்படின்னு சொல்லுவோம். உந்தத்தின் உந்தம் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? சரியா? சரி, ஓகே. அப்போ ஆர் வெக்டார் கிராஸ் பி வெக்டார் உந்தத்தின் உந்தம் அப்படின்னா அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொல்லுவாங்க, கோண உந்தம்னு சொல்லலாமா? கோண உந்தம் சொல்லலாமா? இந்த கோண உந்தத்தை குறிக்கிறதுக்கு வந்து பார்த்தா என்ன லெட்டர் யூஸ் பண்ணுவோம்னா எல் அப்படின்ற ஒரு லெட்டர் யூஸ் பண்ணுவோம். சரியா? அப்போ இங்கேருந்து டார்க் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஓகே, அப்போ திருப்பி விசை டார்க் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லலாம்னா டிஎல் பை டிடி அப்படின்னு சொல்லுவோம். என்னது, டிஎல் பை டிடின்னு சொல்லுவோம். சரியா? அதாவது விசைன்றது என்னது, விசை அப்படின்றது என்ன, டிபி பை டிடினா என்னது, உந்தத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம். சரியா? ஓகே, அப்ப உந்தத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றமா, அதை தானே நம்ம விசைன்னு சொல்லுவோம். ஆமா தானே? இது நான் நியூட்டனின் 2ஆம் விதிப்படி என்னது, பொருள் மீது செயல்படக்கூடிய விசையானது அப்பொருளின் உந்த மாறுபாட்டு வீதத்திற்கு சமமாக இருக்குன்னு சொல்லுவோம். சரியா? உந்த மாறுபாட்டு வீதத்திற்கு சமமாக இருக்குன்னு சொல்லுவோம். அதுதான் விசை. சரியா? அதே தான் இங்கேயும் வந்து பாருங்க, திருப்பு விசை என்பது என்ன அப்படின்னா, திருப்பு விசை அப்படின்றது என்னப்பா, ஒன்றும் இல்லை, ஈஸி. திருப்பு விசை அப்படின்றது என்னன்னா, ஓகே, அதனுடைய நேர்கோட்டு உந்த மாற்ற வீதத்திற்கு சமமாக இருக்குன்னு சொல்லலாம். சரி சார், அதோடைய கோண உந்த மாற்றத்திற்கு ஒரு பொருளின் மீது செயல்படக்கூடிய திருப்பு விசையானது, அதே தான் பார்த்துக்கோ, ஒரு பொருளின் மீது செயல்படக்கூடிய திருப்பு விசையானது அப்பொருளின் கோண உந்த மாறுபாட்டு வீதத்திற்கு சமமாக இருக்கும். சரியா? அதான் என்ன சொல்றாங்க, கோண திருப்பு விசை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ திருப்பு விசை டார்க் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லலாம், டிஎல் பை டிடின்னு சொல்லலாமா? எஸ், ஆமா, சொல்லலாம் தானே, டிஎல் பை டிடின்னு சொல்லலாமா? சரியா? அப்போ டிஎல் பை டிடி அப்படின்றது என்னது, டிஎல் பை டிடி அப்படின்னு என்னன்னா அதனுடைய கோண உந்த மாற்றம் வீதம். சரியா? அது கோண உந்த மாற்ற வீதம், கோண உந்த மாற்று வீதம் சொல்லுவாங்க. சரியா? அப்போ கோண உந்தம் எல் அப்படின்னா என்னப்பா, கோண உந்தம் எல் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா என்னது, ஆர் வெக்டார் கிராஸ் பி வெக்டார்னு சொல்லலாமா? இதை வந்து இன்னும் சொல்லணும் அப்படின்னா, கரெக்டாக சொல்லணும்னா என்ன பண்ணலாம், கிராஸ் ப்ராடக்டா, இது வந்து என்னது, ஒரு குறுக்கு பெருக்கல்ல இருக்குது. இது என்னவா இருக்குது, குறுக்கு பெருக்கு முறையில் இருக்குது. ஆமாவா? ஆமா, வெக்டார்களின் குறுக்கு பெருக்கல்ல இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், பிஆர் சைன் தீட்டான்னு எழுதுவோமா? பிஆர் சைன் தீட்டான்னு எழுதுவோம். இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா என்னது, எம்விஆர் சைன் தீட்டான்னு சொல்லலாமா? எம்விஆர் சைன் தீட்டா அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சா? எம்பிஆர் சைன் தீட்டா அப்படின்னு சொல்லுவோம். சரியா? புரிஞ்சாப்பா? தட்ஸ் இட். ஓகே, கிளியரா? சரி, ஓகேப்பா. இப்போ பாரு, இப்போ இதை வந்து கோண வீதத்துல சொல்லணும் அப்படின்னா, இதை வந்து கோண வீதத்துல நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். சரியா? கோண முறைப்பாட்டில் நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ கோண முறைப்பாட்டில் சொல்லணும்னு என்ன அர்த்தம், கோண முறைப்பாட்டில் சொல்லணும் அப்படின்னா, வெயிட் நான் கொஞ்சம் வச்சுக்கிறது பெட்டர்னு நினைக்கிறேன். ஓகேப்பா. ஓகே, அப்போ இது என்னன்னு சொல்லலாம், எல் இஸ் ஈக்குவல் டு எம்பிஆர் சைன் தீட்டான்னு சொல்லலாமா? எம்பிஆர் சைன் தீட்டா அப்படின்னு சொல்லலாமா? இதை நான் கோண மதிப்பாட்டு சொல்லணும்னா பி இஸ் ஈக்குவல் டு எம்பின்னு சொல்லுவோமா? எம்பின்னு சொல்லுவோம். அப்போ இதை வந்து கோண உந்தத்தில் சொல்லணும். கோண உந்தத்தில் குறிப்பிட்டோம் அப்படின்னா இங்கே நிறைய எப்படின்னு, ஸோ நம்ம திருப்பு விசை எப்படி குறிப்பிட்டோம், எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏவா? அப்போ திருப்பு விசை என்பது என்னது, திருப்பு விசை டார்க் இஸ் ஈக்குவல் டு எம் வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐ கூட ஒப்பிட்டோம். இந்த ஏ என்னது கோண உந்தம் ஆல்ஃபா கூட, கோண முடுக்கம் ஆல்ஃபா கூட ஒப்பிட்டு ஐ ஆல்ஃபான்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலாவை கண்டுபிடிச்சோம். ஆமாவா? ஐ ஆல்ஃபான்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலாவை
கண்டுபிடிச்சோமா? எஸ், கண்டுபிடிச்சோம். சரியா? அதே மாதிரி தான் இங்கேயும் என்னது கோண உந்தம் L is equal to mக்கு பதிலாக என்னது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா I, Vக்கு பதிலாக என்னது கோண திசைவேகம் ஒமேகா I ஒமேகான்னு சொல்லலாம். என்னன்னு சொல்லலாம்? I ஒமேகா அப்படின்னு சொல்லலாம். புரிஞ்சா? என்னன்னு சொல்லலாம்? I ஒமேகா அப்படின்னு சொல்லலாம்ப்பா. that's it. கிளியரா புரிஞ்சா? சரி, ஓகேப்பா. இந்த கோண உந்தம் இருக்கு இல்லையா, இந்த கோண உந்தத்தினுடைய எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கோண உந்தத்தினுடைய எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வச்சுக்கோங்க. எஸ்ஐ அலகு என்ன கண்டுபிடி பார்க்கலாம். கேஜி மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் இன்வர்ஸ் இதுதான் இதோட எஸ்ஐ அலகு. அப்போ இதோட பரிணாம வாய்ப்பாடு எனக்கு எப்படி இருக்குப்பா? பரிணாம வாய்ப்பாடு mL² T⁻⁻1. இதுதான் வந்து என்னோட பரிணாம வாய்ப்பாடாக இருக்கும். இதானது என்னுடைய பரிணாம வாய்ப்பாடா இருக்கும். புரிஞ்சா? ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகேப்பா. அடுத்து பாரு, இது ரெண்டுத்துக்கும் நேர்கோட்டு உந்தத்துக்கும் கோண உந்தத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த வேறுபாடு என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். அதாவது கோண உந்தத்துக்கும் நேர்கோட்டு உந்தத்துக்கு இருக்கக்கூடிய வேறுபாடு என்னன்னு சொல்லிடுறேன். சரியா? நேர்கோட்டு உந்தத்துல அந்த தொலைவு இருக்கு இல்லையா, அந்த தொலைவை குறிக்கிறதுக்கு நம்ம எப்படி பயன்படுத்துவோம்னா, என்ன பயன்படுத்துவோம்? மீட்டர்னு சொல்லிட்டு பயன்படுத்துவோம். அது மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்துவோம். ஆனா இங்க வந்து பார்த்தோன்னா, இங்க எதை பயன்படுத்துவோம்னா ரேடியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதத்தை பயன்படுத்துவோம். இங்க நான் தொலைவை குறிக்கிறதுக்கு என்ன பயன்படுத்துவோம்? ரேடியன் அப்படின்னு பயன்படுத்துவோம். சரியா? ஓகே, இங்க வந்து நேர்கோட்டு உந்தத்துல நம்ம வந்து பண்ண அமைவிடம் தான் சொல்லுவோம். அது எங்க அமைஞ்சிருக்கோ அதை நம்ம என்ன சொல்லுவோம்? அமைவிடம் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? அமைவிடம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். இது என்னன்னு சொல்லுவாங்க? பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகேப்பா. சரியா? இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா அமைவிட வெக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? அவைவிடன்னு வச்சிருக்கேன் பத்தியா? அமைவிட வெக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அமைவிட வெக்டார் அப்படின்னா என்னது? பொசிஷன் வெக்டார்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவாங்க? பொசிஷன் வெக்டார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. புரிஞ்சா? பொசிஷன் வெக்டார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ஓகேப்பா. அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு இல்லையா, டிஸ்பிளேஸ்மெண்ட்னானது இடப்பெயர்ச்சின்னு சொல்லுவோம். என்னது? இடப்பெயர்ச்சின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லுவோம். ஓகே, இடப்பெயர்ச்சி. சரியா? அதே இதில் கோண உந்தத்தில் இடப்பெயர்ச்சி அப்படின்றத குறிக்கிறது எப்படி சொல்லணும்னு வச்சுக்கேன்? கோண இடப்பெயர்ச்சி, ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவாங்க? கோண இடப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேப்பா. அதுக்கடுத்தது நேர்கோட்டு உந்தத்துல நம்ம வந்து திசை வேகத்தை V அப்படின்ட்டும் முடுக்கத்தை A அப்படின்னு சொல்லிட்டு குறிப்போம். ஆனா கோண உந்தத்துல திசை வேகத்தை நம்ம என்னன்னு குறிப்போம்னா ஒமேகா அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து கோண இடப்பெயர்ச்சி எப்படி குறிக்கலாம்னா டெல் தீட்டா அப்படின்னு சொல்லலாம். என்னன்னு சொல்லலாம்? டெல் தீட்டான்னு சொல்லுவாங்க. இங்க வந்து எஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா? ஓகே, இங்க ஒமேகா அப்படின்ட்டும் இங்க என்னது ஆல்பா அப்படின்னு சொல்லிட்டு குறிப்போம். இதுல இருக்கக்கூடிய திசை வேகத்தை ஒமேகான்ட்டும் இதுல இருக்கக்கூடிய கோண உந்தத்துல இருக்கக்கூடிய அந்த இது இருக்கு இல்லையா, முடுக்கம் இருக்கு இல்லையா, அந்த முடுக்கத்தை ஆல்பா அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடும். சரியா? ஓகே, அதே நேர்கோட்டு உந்தத்துல நம்ம நிறைய வந்து பார்த்தோன்னா என்னது? ஸோ நிறையன்னு சொல்லிட்டு குறிப்பிடும். நிறையனா என்னது? மாஸ். சரி, நிறையனா என்னது? மாசை வந்து நிறையன்னு சொல்லிட்டு குறிப்பிடும். அது என்னது? கேஜி, கிலோகிராம் தான் நம்ம குறிப்பிடுவோம். ஆனா இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா என்னத்தை குறிப்பிடுவோம்? இங்க வந்து என்ன குறிப்பிடுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா வச்சுக்கேன், இங்க என்னப்பா குறிப்பிடுவோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை. என்னன்னு குறிப்பிடுவோம்ப்பா? இங்க நிலைம திருப்புத்திறன் சொல்லுவோம். இங்க என்னன்னு குறிப்பிடுவோம்? நிலைம திருப்புத்திறனுக்கு ஒப்பிடுவோம். ஓகே, நிலைம திருப்புத்திறனுக்கு ஒப்பிடுவோம். இதுதான் வந்து நேர்கோட்டு உந்தத்துக்கும் கோண உந்தத்துக்கும் வந்து இருக்கக்கூடிய வித்தியாசம். சரியா? ஓகே, நேர்கோட்டு உந்தத்துக்கும் கோண உந்தத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் வந்து இதுதான். புரிஞ்சாப்பா? புரிஞ்சா? சரி, ஓகே. சரி, ஓகே. இப்போ கொஷின் பார்க்கலாமா? கொஷின்லாம் இல்லை. ஸோ ஒரு சில கிரைட்டீரியாஸ் பார்க்கலாம். ஓகே, கிரைட்டீரியாஸ். ஓகே, ஒரு துகளுக்கு ஒரு பார்ட்டிகளோடைய கோண உந்தம். ஓகே, ஆங்குலர் மொமெண்டம் ஃபார் பார்ட்டிகள். என்னது? ஆங்குலர் மொமெண்டம் ஃபார் பார்ட்டிகள். அதெல்லாம் இங்கிலீஷ்லாம் எழுத வேண்டாம், விட்டு. சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு நேர்கோட்டில் ஒரு பொருள் இயங்குது இல்லையா, அந்த நேர்கோட்டில் இயங்கக்கூடிய பொருளுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரியா? இந்த இடத்துல வந்து என்னோட ஆரிஜின் வந்து 0,0 அப்படின்ற புள்ளி இங்க இருக்குதுன்னு வச்சுக்கேன். 0,0 புள்ளி இருக்குது. சரியா? அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது? ஸோ இங்க வந்து பண்ணா ஒரு உந்தம் வந்து MV அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேர்கோட்டு உந்தம் செயல்படுது. சரியா? அப்போ இந்த புள்ளிக்கும் இதுக்கும் நடுவில் என்னது? ஒரு வெக்டார் இருக்குமா? ஒரு வெக்டார் ஒன்று இருக்குமா? இருக்காதா?
வெக்டார் ஒன்று இருக்கும். அந்த வெக்டார் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஆர் வெக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன வெக்டார்னு சொல்லுவாங்க? ஆர் வெக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன எக்ஸாக்டாக நான் வரையணும் அப்படின்னா கொஞ்சம் டீசெண்டாக நான் நோட்ஸ் கொடுக்கணும்னு விரும்புகிறேன். இனிமேல் டீசெண்டாக நோட்ஸ் கொடுக்கறதுக்கு நான் ஆசைப்படுறேன். ஓகேவா? ஓகே, நோ இஷ்யூஸ். இதில் எப்படி வரைஞ்சாலும் எதுவும் பிரச்சனை வர போகிறதில்ல. ஓகே, எஸ். சரி, ஓகேப்பா. இது என்னது? ஸோ இது என்னது? என்னோட ஆர் வெக்டார் அப்படின்னு குறிப்பிடலாமா? இது என்னது? என்னோட ஆர் வெக்டார் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடலாம். சரி, இது என்னன்னு குறிப்பிடலாம்? என்னோட ஆர் வெக்டார் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடலாம். ஆமாவா? சரி, ஓகே. இது எம்வி அப்படின்னா இந்த ஆர் ஆனது என்ன இருக்கணும்? இது செங்குத்தா இருக்கணும். அதாவது செங்குத்தா, அதாவது இப்போ வந்து என்னுடைய நேர்கோட்டு இயக்கத்துல இப்போ வந்து பண்ண பொருள் நேர்கோட்டில் போகுது, சரியா? ஆனால் கோண உந்தத்தை எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா வச்சுக்கோங்க, இங்க வந்து பண்ண என்னுடைய திசை வேகம், அதாவது ஆர் பர்பெண்டிகுலர் இருக்கு இல்லையா, இது வந்து நேர்கோட்டு உந்தத்துக்கு செங்குத்தா இருக்கும்போது மட்டும்தான். அது என்னுடைய நேர்கோட்டு உந்தத்துக்கு இந்த என்னோட அமைவிட வெக்டாரும் நேர்கோட்டு உந்தமும் செங்குத்தா இருக்கிற சமயத்துல தான் நம்மளால என்ன பண்ண முடியும்? செங்குத்தா இருக்கும்போது மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும்ப்பா? என்ன பண்ண முடியும்? ஸோ ஆங்குலர் மொமெண்டத்தை கண்டுபிடிக்க முடியும், கோண உந்தத்தை கண்டுபிடிக்க முடியும். அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? காம்பனன்ட் கூறுகள் எடுக்கலாமா? இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? கூறுகள் எடுக்கலாமா? எப்படி ப்ரோ கூறுகள் எடுக்கிறது அப்படின்னு கேட்டோம்னா என்னது? வெக்டார் கூறுகள் எப்படி எடுக்கலாம் ப்ரோ? இங்க வந்து பண்ணா இதுக்கு, ஸோ இது எம்பினா இதுக்கு இந்த இடத்துல, சரியா? இதுக்கு வந்து இங்க ஒன்று இருக்கும், இதுக்கு செங்குத்தா வந்து பண்ணா இங்க ஒன்று இருக்குமா? சரியா? அப்ப இந்த வெக்டார் கூறு என்னது? எம்பி காஸ் தீட்டான்னு சொல்லுவோமா? எம்பி காஸ் தீட்டான்னு சொல்லுவோம். இங்க இருக்கிறது என்னது? எம்பி சைன் தீட்டா. இங்க இருக்கிறது என்னது? எம்பி சைன் தீட்டாவா? ஆமாவா இல்லையா? வெயிட் இதெல்லாம் எக்ஸாக்டா எழுதலாம். எம்பி சைன் தீட்டா, சரியா? என்னது? எம்பி சைன் தீட்டா. ஓகேவா? இங்க இருக்கிறது என்னது? எம்பி காஸ் தீட்டா. இங்க இருக்கிறது என்னது? எம்பி சைன் தீட்டா. சரியா? சரி, ஓகே. அப்ப இதுக்கு நான் என்ன பண்றேன்? இன்னும் கொஞ்சம் பர்பெண்டிகுலரா என்ன பண்றேன்? சொன்ன வந்து நான் ஒரு சில விஷயத்த நான் வரைகிறேன். ஓகே, இப்படி புரியுதா நான் சொல்றது? சரியா? அப்ப இங்க இருக்கிறது என்னது? இந்த அமைவிட வெக்டார் மற்றும் நேர்கோட்டு உந்தத்துக்கு இருக்கக்கூடிய கோணம் வந்து என்னது? இந்த ஆங்கிள் தீட்டாவா? இந்த ஆங்கிள் என்னன்னு சொல்லுவோம்? தீட்டா அப்படின்னு சொல்லுவோமா? தீட்டாவா? எஸ், சரியா? அப்போ இந்த இருக்கக்கூடியது என்னது? இங்க இருக்கக்கூடிய அந்த செங்குத்து கீழே என்னது? செங்குத்துக்கு என்னது? ஆர் சைன் தீட்டாவா? ஆர் சைன் தீட்டாவா? எஸ், தட்ஸ் இட். ஆர் சைன் தீட்டா அப்படின்னு சொல்லுவோமா? ஓகே. இப்போ இது என்னது? ஸோ இது வந்து ஆங்குலர் மொமெண்டம் எம் அப்படின்ற புள்ளி, இது வந்து 0 அப்படின்ற புள்ளி, சரியா? இப்போ நான் என்ன பண்ணேன்னா இந்த புள்ளிக்கு இதுக்கும் நடுவில் நான் என்ன பண்றேன்? ஸோ என்னுடைய கோண உந்தத்தை கண்டுபிடிக்கிறேன், சரியா? எம்முக்கும் ஓக்கும் நடுவில் இருக்கிற புள்ளிக்கு நான் கோண உந்தத்தை கண்டுபிடிக்கிறேன். கோண உந்தம் என்னது? ஆர் வெக்டார் கிராஸ் பி வெக்டார்னு சொல்லுவோமா? ஆர் வெக்டார் கிராஸ் பி வெக்டார் அப்படின்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோமா? எஸ், சொல்லுவோம், சரியா? இதை வந்து ஸோ இதை நான் என்ன பண்ணேன்னு பாரு, இதை நான் எக்ஸாக்டா என்ன பண்ணுன்னு பார்த்துக்கோ. இப்போ நான் இந்த ஆர் வெக்டார் இந்த பி வெக்டார் எப்படி எழுதுறேன்னா எம் இன்ட்டு வின்னு எழுதுறேன். எம் இன்ட்டு வி வெக்டார்னு சொல்லிட்டு எழுதுறேன், சரியா? எம் இன்ட்டு வி வெக்டார். இந்த எம் அப்படின்றது ஒரு ஸ்கேலார் அளவு. எம் அப்படின்றது என்னது? ஸ்கேலார் அளவு. அப்போ எல் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லலாம்ப்பா? எம்னு ஸ்கேலார் அளவு அப்படின்னா இதை நான் மாற்றி எப்படி எழுதுறேன்னு பார்த்துக்கோ. எம் இன்ட்டு ஆர் வெக்டார் கிராஸ் வி வெக்டார்னு எழுதலாமா? ஆர் வெக்டார் கிராஸ் வி வெக்டார்னு சொல்லலாம். இதுதான் வந்து என்னது? என்னுடைய கோண உந்தத்தோட ஃபார்முலா. இதுதானது என்னோட கோண உந்தத்தோட ஃபார்முலா, சரியா? ஓகேவா? ஓகே. அப்போ இதுக்கும் இந்த புள்ளிக்கு இருக்கக்கூடிய கோண உந்தம் அப்படின்னு என்னன்னா எல் இன்ட்டு எம்ஓன்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வச்சுக்கேன், எப்படி இருக்கும் பாரு. எனக்கு ஆர்பி ஸோ குறுக்கு பெருக்கல் ஆர்பி சைன் தீட்டா இன்ட்டு என் கேப்னு இருக்குமா? ஆர்பி சைன் தீட்டா இன்ட்டு என் கேப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஆர்பி சைன் தீட்டா இன்ட்டு என் கேப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குமா? இருக்காதா? எஸ், தாராளமா இருக்கும். ஓகே. இப்ப பாரு, இதை நான் எப்படி பிரிச்சதுன்னா, அதாவது பரிமாற்று பண்புன்னு சொல்லிட்டு வெக்டார்களுக்கு பரிமாற்று பண்புன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஓகே, இதை நான் எப்படி பிரிச்சதுனா ஆர் இன்ட்டு எம்ஓ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஆர் சைன் தீட்டா எழுதலாம் தானே? ஆர் சைன் தீட்டா இன்ட்டு பி வெக்டார் இன்ட்டு பி இன்ட்டு என் கேப்னு எழுதலாமா? என் கேப்னு அலகு வெக்டார், சரியா? அப்ப இங்க இருந்து நான் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா, இந்த ஆர் வெக்டாரும் ஓகே, இந்த பி என்னது? ஆர் இன்ட்டு பி என் கேப் அந்த அலகு வெக்டார் இருக்கு இல்லையா, இதுவும் எப்படி இருக்கும்? எனக்கு செங்குத்தா இருக்கும். இதுவும் எனக்கு செங்குத்தா இருக்கும், சரியா? இதே வேற மாதிரி பரிமாற்று பண்பை நான் மாற்றி எழுதுறேன். இதே பரிமாற்று பண்பை நான் என்ன பண்ண மாற்றி எழுதுறேன். எப்படி மாற்றி எழுதுறேன்னு பாரு. எப்படி மாற்றி எழுதலாம்? ஆர் இன்ட்டு பி சைன் தீட்டா என் கேப்னு எழுதலாமா? பி சைன் தீட்டா என் கேப்னு எழுதலாமா? எஸ், தாராளமாக எழுதலாம். பி சைன் தீட்டா என் கேப் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம், சரியா?
அப்போ இங்கேருந்து வந்து பார்த்தோன்னா இப்போ ஆர்பி இருக்கு இல்லையா, இந்த ஆர்பி வந்து பார்த்தா எதுக்கு பர்பண்டிகுலராக இருக்கும் அப்படின்னா என் கேப்க்கு பர்பண்டிகுலராக இருக்கும். எதுக்கு பர்பண்டிகுலராக இருக்கும்? என் கேப்க்கு பர்பண்டிகுலராக இருக்கும். புரிஞ்சா? செங்குத்தாக இருக்கும். அதாவது என்னது, இந்த ஆர்பியோட மதிப்பு, இந்த ஆர் மற்றும் பியோட மதிப்பு, பி அப்படின்றது இந்த இதுக்கு இருக்கக்கூடிய செங்குத்து வெக்டர். ஓகே, இப்போ இதுக்கு கோணம் வந்து தீட்டாவா? ஓகே, இப்போ இது ரெண்டு வந்து எதுக்கு செங்குத்தாக இருக்கும்னா இதுக்கு இந்த ஆர்பி இது ரெண்டும் சேர்ந்து வழக்கை பெருவிரல் விதியை பயன்படுத்தினா என்னது? ஸோ இங்கேருந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணோம்னா இந்த டைரக்ஷன்ல இருக்குமா? இந்த டைரக்ஷன் இருக்கும். இந்த டைரக்ஷன் என்ன இருக்கும்? இந்த டைரக்ஷன்ல இருக்குமா? என்னோட திசை யூனிட் வெக்டர் இருந்தது இந்த டைரக்ஷன்ல இருக்கும். ஆமா தானே? ஆமாவா இல்லையா? இந்த டைரக்ஷன்ல இருக்கும் தானே? சே சார் நோ இருக்குமா? அப்படிதானே இருக்கும். இல்லை வேற மாதிரி ஏதாச்சும் இருக்குமா? அப்படிதான் இருக்கும். ஓகே, வழக்கை பெறுவிரல் விதின்றது என்னது? ஸோ அந்த இதில் ஆங்கிளில் வச்சு இப்படி மடக்கணும் என்னது? ஸோ ஆங்கிளில் இந்த இடத்துல வந்து பண்ணால் என்னுடைய இப்படி கையை வச்சுட்டோம்னா இந்த இடத்துல கை இருக்கும், இங்கே பெருவிரல் வந்து இப்படி இருக்கும். சரியா? அப்போ இதை நம்ம ரொட்டேட் பண்ணும்போது ஃபிஸ்ட் மாதிரி வந்துடுமா? ஃபிஸ்ட் மாதிரி இந்த மாதிரி ஃபிஸ்ட் மாதிரி வந்துடும். இந்த பெருவிரல் வந்து இந்த டைரக்ஷன் இருக்கும். சரியா? அப்போ என்னது? ப்ளஸ் ZH இருக்குது. என்னது? ப்ளஸ் ZH இருக்குது. சரியா? அப்போ இந்த ஆர்பி இந்த எதுக்கு சமமாக இருக்குப்பாரு? இந்த ஆர்பி அப்படின்றது எதுக்கு சமமாக இருக்குப்பா? சூப்பர்ப்பா. இந்த ஆர்பி அப்படின்றது எதுக்கு சமமா இருக்கும்ப்பா? இந்த ஆர்பி அப்படின்றது எதுக்கு சமமா இருக்கும்? ஆர்பி எதுக்கு சமமா இருக்கும்பா? ஆர்பி வந்து பார்த்தோன்னா அந்த அலகு வெக்டாருடைய திசைக்கு சமமா இருக்கும். என் கேப்புக்கு சமமா இருக்கும். செங்குத்தா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? ஓகேவா? நைஸ். ஓகேப்பா. இப்போ இதே வந்து ஒரு வட்ட இயக்கத்தில் இருக்கக்கூடிய பொருளுக்கு, இயங்கும் துகளுக்கு வந்து பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். சரியா? இப்போ இது வந்து பார்த்தா ஒரு கோடு ஒன்று வச்சிருக்கேன். இதில் என்ன பண்ணியிருக்கேன்? ஒரு கோடு ஒன்று வச்சிருக்கேன். ஓகே, இப்போ பார்த்துக்கோ. இதே உனக்கு தெளிவாக தான் தெரியும்னு நினைக்கிறேன். சரியா? ஓகேப்பா. ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாரு. இந்த இடத்துல நான் என்ன பண்ணேன்? ஒரு வட்டத்தை ஒன்று நான் வச்சுக்கிறேன். இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன்? ஒரு வட்டம் ஒன்று நான் வச்சுருக்கேன். சரியா? வட்டத்தை ஒன்று வைக்கிறேன். வெயிட். எக்ஸாக்டா இங்க இருக்குது. ஓகே. எஸ், நைஸ். ஓகேப்பா, இது போகாது. சரி, ஓகே. இங்கே பாரு, இங்கே ஒரு வட்டம் ஒன்று வச்சிருக்கேன். சரியா? அப்போ இதுக்கு நடுவில் இருக்கிறது என்னது? ஸோ இதுக்கு ஆரம் வந்து ஆறுன்னு சொல்லுவோம். ஆரம் ஆறு வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ இந்த துகளில் வந்து பார்த்தா இது என்னுடைய உந்தம்ன்றது எப்படி இருக்கும்? என்னோட உந்தம் வந்து ஆக்சுவலி இந்த டைரக்ஷன் இருக்குமா? இந்த டைரக்ஷன் என்னோட எம்பி அப்படின்னு சொல்லி செயல்படுமா? இந்த டைரக்ஷன் என்ன ஆகும்? என்னோட உந்தம் எம்பி செயல்படாதப்பா? செயல்படும். இது வந்து என்னது? ஓ அப்படின்ற புள்ளி. இது என்னது? ஓ அப்படின்ற ஒரு புள்ளிப்பா. ஓகேவா? என்ன புள்ளி? ஓ அப்படின்ற புள்ளி. சரியா? இங்க வந்து பார்த்தனா இந்த இடத்துல பார்த்தனா வச்சுக்கோங்க, என்னுடைய அந்த அலகு வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்த அலகு வெக்டாரோட திசை வந்து எப்பயுமே எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தனா எப்படி இருக்கும்? எனக்கு எங்க இருக்கும்பா? எனக்கு பிளஸ் ஜே கேப்ல தான் இருக்கும் எப்பயுமே. ஓகே, எப்பொழுதும் பிளஸ் ஜே கேப்ல தான் இருக்கும். ஆல்வேஸ் எப்பயுமே எப்படி இருக்கும்? எனக்கு பிளஸ் ஜே கேப் திசையில தான் இருக்கும். இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகே, இது என்னது? ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பா. ஓகேவா? எஸ், நைஸ். ஓகே, இங்க பாரு எப்படி ப்ரோ எப்படின்னு வச்சு பாரு. இங்க பாரு, இந்த இடத்துல வந்து பண்ண உன்னுடைய என்ன சொல்ற, இந்த வழக்கை பெறுதல் விதி இருக்கு இல்லையா? எப்படி இப்படி வைப்பியா? இது கை வந்து இப்படி இருக்கும். கை வந்து 4 விரல். ஸோ பெருவிரல் வந்து இந்த டைரக்ஷன் இருக்கும். சரியா? இதை நீ ட்விஸ்ட் மடக்கணும் அப்படின்னா என்ன ஆகும்? மடக்குது. அதை என்ன பண்ற நீ? மடக்குத. அப்போ மடக்கும்போது என்ன ஆகும்? மடக்கும்போது ஃபிஸ்ட் இந்த மாதிரி வந்து உட்காந்துக்கும். உன்னோட பெருவிரல் வந்து இந்த மேலே டைரக்ஷன் இருக்கும். ஓகே, பெருவிரல் அப்போ எங்க இருக்குது? மேலே பார்த்த மாதிரி இருக்கா? பெருவிரல் எங்க இருக்குது? ஸோ மேலே பார்த்த மாதிரி இருக்கா இல்லையா? எஸ், பெருவிரல் வந்து மேலே பார்த்த மாதிரி இருக்கு. ஸோ அப்போ இங்கே வச்சாலும் சரி, எங்கே எவத்திருந்தாலும் சரி, இங்கே வச்சு பாரு. இங்கே வச்சாலும் என்னது? இங்கே வச்சு சாயின்னு மடக்குனாலும் அதே மேலே தான். இங்கே வச்சு மடக்கி பார்த்தாலும் அதே மேலே டைரக்ஷன் தான். இங்கே மடக்குனாலும் எல்லாமே என்னது? ஸோ அதே மேலே டைரக்ஷன் தான் இருக்கும். புரிஞ்சா? மேலே டைரக்ஷன் தான் என்னது? ஸோ எல்லாமே இருக்கும். ஓகேவாப்பா? ஓகே. சரி, ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா ஒன்றும் இல்லை.
ஸோ இவ்வளோதான். இதில் வந்து பண்ணாது. ஸோ இந்த மாதிரி என் கேப்ன்றது வேரியபிள் மேலே தான் இருக்கும். சரியா? இதே நான் என்ன பண்ணுறேன், இதே வட்டத்தை நான் என்ன பண்ணுறேன், இந்த நடுவில் இங்கே கீழே வைக்கிறேன். இந்த வட்டத்தை என்ன பண்ணுறேன், ஸோ இந்த இடத்துல வந்து மையம் இருக்குது. மையம் வந்து ஓ அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். இந்த இடத்துல நான் மையம் ஓன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாமே. சரியா? அப்போ இங்கே என்ன இருக்குது, ஒரு வட்டம் வந்து நான் இப்படி வந்து வைக்கிறேன். ஒரு வட்டத்தை என்ன பண்ணேன், நான் ஒன்று இப்படி வைக்கிறேன். மறுபடியும் இங்கேயும் ஒன்று வரையணுமா? சூப்பர். வரையும் என்ன போயிருக்கு, காசா பணமா? வரையலாம், தப்பு இல்லை. ஓகேப்பா. வந்துட்டோமா? சரியா? அப்போ இங்கேருந்து பாரு. ஸோ இதுக்கு வந்தது அதே ஆரமா? சரியா? அப்போ இங்கே வந்து பண்ணானது, ஸோ எம்பி வந்து இந்த இடத்துல இப்படி செயல்படுமா? இந்த டைரக்ஷன் என்னது, ஸோ நம்ம நேர்கோட்டு வந்து செயல்படும். அதே ரேடியஸ் இதுதான். சரியா? ரேடியஸ் வந்து இதுதான். அப்போ என்னோட இதுக்கும் என்னது, இந்த பகுதிக்கு இருக்கக்கூடிய அந்த அமைவிட வெக்டர் எனக்கு எப்படி இருக்கும்? ஸோ இந்த டைரக்ஷன் இருக்கும்போ என்னோட அமைவிட வெக்டர் எப்படி இருக்கும், எனக்கு இந்த டைரக்ஷன் இருக்குமா? அதே இந்த இடத்துக்கு வந்து பண்ண துகள் வந்து இங்கேருந்து இந்த பக்கம் சொல்லாதுன்னு வச்சுக்கேன். இந்த பக்கம் சொல்லாதுன்னா என்னோட அமைவிட வெக்டர் எனக்கு எப்படி இருக்கும், என்னோட ஆர் வெக்டர் இந்த இடத்துல இருக்குமா? அப்போ இங்கே இடத்துல வந்துச்சுன்னா இந்த பக்கம் இருக்கும், இந்த பக்கம் இருக்கும், அப்படி எப்படியே நான் வேரி ஆகிட்டே இருக்குமா? ஆமாவா? இப்போ இங்கே துகள் வந்துச்சுன்னா என்னது, அமைவிட வெக்டர் இந்த இடத்துல இருக்கும். சரியா? இதே துகள் இந்த இடத்துல வந்துச்சு, அமைவிட வெக்டர் இங்கே இருக்கும். அப்போ இங்கே வந்துச்சு அப்படின்னா என்னது, அமைவிட வெக்டர் வேற மாதிரி வாங்கினே இருக்குமா? அப்போ இதனால நடக்குது, ரொட்டேஷன் மாதிரி நடக்குதா? அப்போ இங்க வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வச்சுக்கேன், இங்க வந்து என்ன சொல்ல வரேன்னா, இந்த இடத்துல இந்த மாதிரி வந்து அமைவிட வெக்டர் மாறும்போது அந்த அந்த திசையும் வந்து என்னாகும், எனக்கு மாறுபடும். திசை வந்து என்னாகும், மாறுபடும். சரியா? அப்ப அந்த திசை வெக்டர் அப்படின்றது மாறுபடும் போது, சரியா? திசை வேக வெக்டர் இங்க பாரு, இங்க நான் திசை வேக வெக்டர் வச்சுன்னா எனக்கு இந்த டைரக்ஷன் இருக்கும். பெருக விதியை பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த இடத்துல நான் வழக்கை பெறுதல் விதியை பயன்படுத்தினா எனக்கு டைரக்ஷன் இந்த இடத்துல இருக்கும். இங்கே பயன்படுத்தினா எனக்கு டைரக்ஷன் வந்து பார்த்தா ஸோ எப்படி இருக்கும், எனக்கு இந்த டைரக்ஷன் இருக்கும். இதோட இங்கே பெறுதல் விதியை பயன்படுத்தினா எனக்கு இப்படி இருக்கும். ஆமாவா? ஸோ டைரக்ஷன் வந்து வேற மாதிரி எனக்கு டைரக்ஷன் இருக்கும். சரியா? ஆமாவா? அப்போ இங்கே வந்து என்னது, ஸோ என்னுடைய திசை என்னது, என்னோட திசை வெக்டர் வந்து மாறுபடுது. திசை வெக்டர் மாறுபடும் போது அது என்ன பண்ணும் அப்படின்னா வச்சுக்கேன், ஒரு கூம்பை உருவாக்குது. ஃபார்மிங் கோன்னு சொல்லலாம். என்னது, ஃபார்மிங் கோனை வந்து ஃபார்ம் பண்ணுது. சரியா? இன்னும் தமிழ்ல சொன்ன அப்படின்னா ஒரு கூம்பு ஒன்றை உருவாக்குகிறது. கூம்பு ஒன்றை உருவாக்கும். புரிஞ்சா? கூம்பு என்ன பண்ணும், கூம்பை வந்து உருவாக்கும். ஓகேவாப்பா? அதை தான் நான் இங்க சொல்ல வந்திருக்கேன். அதை தான் நான் சொல்ல வந்தேன். சரியா? அப்போ இங்க வந்து என்னது, ஸோ இது மாறுபடுது அப்படின்னா என்னுடைய இது என்ன சொல்றது, என்னுடைய கோண உந்தம் இருக்குல்ல, என்னுடைய கோண உந்தத்தோடைய பர்பண்டிகுலர் வந்து எம்ஆர் பர்பண்டிகுலர் டு வி கேப் இன்டு என் கேப். சரியா? அப்போ இதுவும் இந்த என்னோட நிறை மற்றும் என்னுடைய அமைவிட வெக்டார் எதுக்கு, திசைவேகம் மற்றும் என்னுடைய திசை வெக்டாருக்கு, அதாவது என்னோட யூனிட் அலகு வெக்டாருக்கு பர்பண்டிகுலரா இருக்கும். சரியா? அதே சமயத்துல அதே மாதிரி பார்த்தோன்னா வச்சுக்கேன், திசை எம்ஆர்வி என்னுடைய கோண உந்தம் வந்து பார்த்தோன்னா எதுக்கு பர்பண்டிகுலரா இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா எதுக்கு, அந்த அலகு வெக்டாருக்கு பர்பண்டிகுலரா இருக்கும். ஸோ இதுதான் வந்து மேட்டர், இதுதானது ஸோ விஷயம். ஓகேவா? புரிஞ்சா? எஸ், ஓகேப்பா. இதனால இப்படிதான் ஆயிடுச்சு. ஓ, ஜூமிங் ஆப்ஷனா? சாரி, எனக்கு தெரியலப்பா. ஓகே, நோ இஷ்யூஸ். நெக்ஸ்ட் பாரு, நெக்ஸ்ட் கொஷின் போலாம் வா. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், கொஷின்ஸ் போலாம் வா. என்ன கொஷின் அப்படின்னா, கேட்கப்பட்ட புள்ளியின் கோண உந்தத்தை காண்க. ஓகே, இங்க பாரு, இங்க என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ இதுதான் வந்து பண்ணா புள்ளி, இதுதான் என்னது, ஸோ புள்ளி. இங்க வந்து எம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உந்தம் வந்து செயல்படுது. என்னது, எம்பி அப்படின்ட்டு ஒரு உந்தம் வந்து இது மேலே செயல்படுது. சரியா? அப்போ இது என்னது, என்னோட ஆரிஜின் 0,0. இது என்னது, என்னுடைய ஆரிஜின் 0,0. சரியா? அப்போ இதுக்கு வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னுடைய நேர்கோட்டு உந்தத்தை கண்டுபிடிக்கணும். கோண உந்தத்தை கண்டுபிடிக்கணும். ஓகே, எப்படி கோண உந்தத்தை கண்டுபிடிக்க, என்னோட ஆர் வெக்டார் அப்படின்றது எப்படி இருக்கு பாரு. என்னோட ஆர் வெக்டார் வந்து இங்க இருக்குதா? ஓகே, ஆர் வெக்டார் இது. சரி, என்னோட பி வெக்டார் இங்க இருக்குது. அப்போ இங்க இருந்து பார்த்துக்கோ,
என்னோட ஆர் வெக்டாரும் என்னோட பி வெக்டாரும் எப்படி இருக்குது? ஸோ ரெண்டு இணையாக இருக்குது. சரியா? அப்போ இங்கே என்னது? ஆர் வெக்டார் மற்றும் பி வெக்டார் ஆகியவை இணையாக உள்ளது. ஆகியவை இணை. சரியா? அப்போ ரெண்டுமே இணையாக இருந்துச்சு அப்படின்னா என்னோட தீட்டாவோட மதிப்பு எப்படி இருக்கும்? என்ன தீட்டாவோட மதிப்பு 0 டிகிரியா இருக்குமா? தீட்டாவோட மதிப்பு என்னவா இருக்கும்? 0 டிகிரியா இருக்குமா? சரியா? அப்போ எனக்கு கோண உந்தத்தோட ஃபார்முலா தெரியும். கோண உந்தம் என்னது? MVR sin தீட்டாவா? MVR sin தீட்டா. இந்த sin தீட்டாவோட மதிப்பு என்னது? ஸோ 0. அப்போ sin 0 டிகிரி, sin 0 டிகிரியோட மதிப்பு 0 அப்படின்னா என்னோட கோண உந்தம் இங்கே என்னவா இருக்கும்? என்னோட கோண உந்தம் எதுவுமே இருக்காது. பிகாஸ் இங்கே ரொட்டேஷனல் மோஷன் எதுவுமே இல்லை. இங்கே என்னது? ஏதாச்சும் ரொட்டேஷனல் மோஷன் இருக்கா? எந்த விதமான ரொட்டேஷனல் மோஷனும் இல்லை. ஸோ ரொட்டேஷனல் மோஷன் இல்லாததுனால அங்கே என்ன இல்லை? கோண உந்தம் அப்படின்றது எதுவும் கிடையாது. புரிஞ்சா? ஓகே. ரெண்டாவது ஒன்று பாரு, செகண்ட் ஒன். இது வந்து பார்த்தா என்னுடைய ஆர் வெக்டார். இது என்னது? என்னோட அமைவிடம் O0,0. சரி, இது வந்து என்னது? என்னோட மையம் 0,0. இது ஆர் வெக்டார். இங்கே என்ன இருக்குது? என்னோட பி வெக்டார் MV வந்து இப்படி போகுது. MV என்ன ஆகுது? ஸோ இந்த இடத்துல செயல்படுது. புரியுதாப்பா? ஓகே. இப்போ இதோடைய கோண உந்தம் எனக்கு எப்படி இருக்கும்? இதோட கோண உந்தம் எனக்கு எப்படி இருக்கும்? ஆக்சுவலி எப்படி இருக்கும் பாரு. எப்படி இருக்கும்? இங்கே ரெண்டுத்துக்கும், இந்த ஆர் மற்றும் இதுக்கும் அது பிக்கும் இருக்கக்கூடிய கோணம் வந்து எப்படி இருக்குது? பர்பண்டிகுலராக இருக்குதா? ஆர் மற்றும் பி செங்குத்தாக இருக்குது. செங்குத்தாக இருக்கும்போது என்னது? தீட்டாவோட மதிப்பு 90 டிகிரி. அப்போ sin 90யோட வேல்யூ எவ்வளோ? sin 90 = 1ன்னு வருமா? ஆமாவா? அப்போ இது எடுத்துன்னு போயிட்டு கோண உந்தம். ஓகே, கோண உந்தம் என்னது? MVR sin தீட்டா n கேப்பா. இதை மறந்துடக்கூடாது. n கேப் அலகு வெக்டார் ரொம்ப முக்கியம். n கேப். சரியா? அப்போ இங்கே கோண உந்தம் எவ்வளோ வரும்? வெறும் MVR. இந்த n கேப்போட மதிப்பு என்னது? இந்த n கேப் அப்படின்றது எந்த திசை அப்படின்னு குறிக்குது. சரியா? அப்போ இதுக்கு வந்து வலக்கை பெருவிரல் விதியை பயன்படுத்தேன். நான் ஸோ பெருவிரல் இந்த டைரக்ஷன் இருக்கும், உன்னோட கை வந்து பண்ண இந்த டைரக்ஷன் இருக்குமா? உன்னோட கை வந்து இந்த டைரக்ஷன் இருக்கும். அப்போ இதை ட்விஸ்ட் பண்ணி இப்படி மடக்கிட்ட அப்படின்னா உனக்கு எப்படி இருக்கும்? மடக்கிட்டோம்னா உன்னோட திசை வந்து இந்த டைரக்ஷன் இருக்குது. திசை வந்து இப்படி இருக்குது. ஸோ இந்த டைரக்ஷன் இருக்குது. இந்த டைரக்ஷன் என்ன அர்த்தம்? இப்போ அந்த டைரக்ஷன் இருக்குன்னா என்ன அர்த்தம்? அந்த டைரக்ஷன் இருக்குன்னா என்ன அர்த்தம்? அந்த டைரக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம்னா மைனஸ் கே கேப்ல இருக்குது. கே கேப்னா என்னது? ஸோ L = MVR மைனஸ் கே கேப் டைரக்ஷன் இருக்கு. இதுதான் என்னோட ஆன்சர். இதுதானது என்னோட ஆன்சர். புரிஞ்சா? ஓகேப்பா. ஓகே. அடுத்து பாரு. ஸோ இங்க ஒரு விஷயத்த நான் சொல்றேன். சரியா? இங்க என்ன பண்றேன்? நான் ஒரு விஷயத்த வந்து நான் சொல்றேன். சரி, ஓகேப்பா. சாரி, ஒரு சின்ன ஃபோன் கால் ஒன்று வந்துச்சு. சாரி. ஓகே, நீங்கள் என்ன சொல்லணும்னா வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஒரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன இருக்குது? ஸோ இப்போ ஆங்குலர் மொமெண்டம். சரியா? ஓகே, ஒரு பொருள் வந்து நேர்கோட்டில் இயங்குது. ஒரு துகள் வந்து பார்த்தா நேர்கோட்டில் இயங்குது அப்படின்னா வச்சுக்கோங்க, அதோடைய ஆங்குலர் மொமெண்டம் இருக்கு இல்லையா? அதோட ஆங்குலர் மொமெண்டம் வந்து பார்த்தா எப்பயுமே மாறுபடாமல் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். சரியா? அப்போது இங்கேருந்து என்ன சொல்லலாம்? ஒரு பொருள் நோட் பண்ணிக்கோ. நோட் இந்த இடத்துல குறிப்பு. சரியா? என்ன குறிப்பு அப்படின்னா வச்சுக்கோங்க, ஒரு பொருள், இந்த கலர் வேண்டாம், ஐ சேஞ்ச் த கலர். ஒரு பொருள் நேர்கோட்டில் இயங்குகிறது எனில் நேர்கோட்டில் எனில் ஒரு பொருள் நேர்கோட்டில் இயங்குகிறது எனில் அப்பொருளில் ஏற்படும் கோண உந்தம் என்பது மாறிலியாக இருக்கும். கோண உந்தம் என்பது எப்படி இருக்கும்? எனக்கு மாறிலியாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? கோண உந்தம் அப்படின்னு எப்படி இருக்கும்? மாறிலியாக இருக்கும். புரிஞ்சா? ஓகேவா? ஓகேப்பா. நைஸ்.
ஓகே, எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ரொம்ப டீசெண்டாக நோட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப டீசெண்டாக கொடுக்குற மாதிரி தெரியுது. எத்தனை நாள் என்னன்னாலும் ஸோ இப்போ வந்து கொஞ்சம் டீசெண்டாக கொடுக்குது அப்படின்ற மாதிரி தெரியுது எனக்கு. ஓகே, நீ வேணா பாரு, அப்படிதானே இருக்கு. ஓரளவுக்கு படிக்கிற மாதிரி பார்த்து ஓகே எடுத்து வச்சு படிக்கிற மாதிரி நீ கொடுத்துருக்கேன். ஓகே, இதுக்கு முன்னாலாம் படிக்கிற மாதிரி இருக்காது, ஏதோ கசா முசான்னு இருக்கும். பட் இன்னைக்கு வந்து எடுத்து வச்சு ஓகே படிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது டீசெண்டாக. ஓகேப்பா, நோ இஷ்யூஸ். இதை நான் என்ன கூட உனக்கு மாடிஃபை பண்ணி கரெக்டாக நான் உனக்கு மாடிஃபை பண்ணி அனுப்பிச்சுடுறேன். ஓகே ஓகே, அடுத்த கொஷின் என்னன்னா, அடுத்த கொஷின் சேம் கொஷின். ஓகே, அதே தான் கேட்கப்பட்ட புள்ளிகளுக்கு என்ன பண்ணணும், கோண உந்தத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். அதே கொஷின் தான் சரியா. ஆனால் இப்போ இங்கே வந்து என்னது, ஸோ இது வந்து பார்த்தா x,0 அப்படின்ற ஒரு புள்ளி சரியா. இது 0,0 புள்ளி, இது வந்து என்னது 0,y அப்படின்ற ஒரு புள்ளி இருக்குது சரியா. 0,y அப்படின்ற புள்ளி இருக்குது சரியா. இங்கே கோண உந்தம் இங்கே வந்து பார்த்தா ஒரு துகள் வந்து இந்த இடத்துல இருக்குது. இந்த கோண உந்தம் எப்படி இருக்கும் அப்படின்னா, எனக்கு இந்த டேரக்ஷனில் MV அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேர்கோட்டு உந்தத்துல போயிட்டு இருக்குது சரியா. நேர்கோட்டு உந்தத்துல போயிட்டு இருக்குது. ஓகே ஓகேவா, ஓகேப்பா. அப்போ பாரு, இதுக்கு நான் என்ன பண்ணேன், ஸோ இந்த மாதிரி அச்சு வரையலாம். இதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி வரையலாம். இப்படி 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 வரையலாமா, வரைஞ்சிட்டோம் சரியா. அப்போ இதுக்கு ஆர் வெக்டார் அப்படின்றது எனக்கு எப்படி இருக்கும், என்னோட ரிசல்டன்ட் வெக்டார் என்னுடைய அமைவிட வெக்டார் எப்படி இருக்கும் பாரு எனக்கு. இது இல்லை என்னோட ஆர் வெக்டார் அப்படின்றது எப்படி இருக்கும், எனக்கு இந்த டைரக்ஷன்ல இருக்குமா என்னோட ஆர் வெக்டார். கரெக்டாக என்னோட ஆர் வெக்டார் அப்படின்றது எப்படி இருக்கு, இந்த இடத்துல இருக்குமா. இந்த ஆர் வெக்டார் அப்படின்றது என்னப்பா, இந்த ஆர் வெக்டார் அப்படின்றது என்னது, என்னோட ரிசல்டன்ட் வெக்டார் ஆர்ன்றது என்னது. ஸோ ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரா. x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் கரெக்டா இல்லையா. எஸ் ஆமாண்டா, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இதான் வந்து என்னோட ஆன்சர். சரி, இதான் என்னோட ரிசல்டன்ட் வெக்டார் ஆரோட மதிப்பு. இதான் என்னோட ரிசல்டன்ட் வெக்டார், என்னோட ரிசல்டன்ட் வெக்டார் ஆரோட மதிப்பு. ஓகேவா, ரிசல்டன்ட் வெக்டார் ஆரோட மதிப்பு. ஓகே, இந்த புள்ளி வந்து பண்ணா ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ரெண்டாவது புள்ளி சரியா. முதல் புள்ளி ரெண்டாவது புள்ளி, இதுக்கு ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய கோணம் வந்து எவ்வளோ, தீட்டா அப்படின்ற கோணம் வந்து இருக்குது சரியா. அப்போ வந்து பார்த்தா என்னது, ஸோ இப்போ மையத்துலேருந்து இங்கே கண்டுபிடிக்கும். அப்போ ஒன்னாவது புள்ளி சரியா. ஃபர்ஸ்ட் என்னது, முதல் புள்ளியிலேருந்து என்னது, முதல் புள்ளி எதை பொறுத்து, ஓவை பொறுத்து சரியா. ஓவை பொறுத்து மையத்தை பொறுத்து இருக்குது. ஓகே, புள்ளி ஓவை பொறுத்து என்னது, ஸோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த இடத்துல வந்து என்னது, ஸோ முதல் புள்ளி, இந்த புள்ளியில வந்து என்ன பண்ண போறோம்னா ஆங்குலர் மொமெண்டத்தை கண்டுபிடிக்க போறோம். என்ன பண்ண போறோம், ஆங்குலர் மொமெண்டத்தை கண்டுபிடிக்க போறோம். அப்போ இது என்ன ஆகும், இது வந்து ப்ரோ இந்த டைரக்ஷன் வந்து MB அப்படின்ற ஒரு டைரக்ஷன்ல போகுமா, MB அப்படின்ற டைரக்ஷன் அதான் இது சரியா, அதே தான் இது. ஓகே ஓகே எஸ், நைஸ். எனக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா அப்படின்னா, எனக்கு ஸோ கோணம் வந்ததுக்கான ஃபார்முலா தெரியும். L இஸ் ஈக்குவல் டு என்னன்னு தெரியும், MVR சைன் தீட்டா இன்ட்டு என் கேப்னு தெரியுமா. எஸ், எனக்கு தெரியும் சரியா, தெரியும், கண்டிப்பாக தெரியும். ஓகேவா. இப்போ பாரு, இதுக்கும் இருக்கு அந்த அமைவிட வெக்டாருக்கு இதுக்கும் இருக்கு கோணம் என்னவா இருக்குது, கோணம் வந்து தீட்டா 90 டிகிரியா. சொல்யூஷன் புரியுதா, கோணம் என்னவா இருக்குது, ஸோ 90 டிகிரியா இருக்கும் ஆமாவா. அப்போ இந்த தீட்டா வந்து பண்ண ஸோ இது பண்ணிட்டு L இஸ் ஈக்குவல் டு என்னது, MVR இன்ட்டு என் கேப்னு இருக்குமா, MVR என் கேப்னு இருக்குமாப்பா. எஸ், தாராளமாக இருக்கும், இதுக்கும் இருக்குது. இந்த புள்ளி பாரு, இந்த புள்ளிக்கும் இந்த அமைவிட வெக்டார் இருந்தது என்னது, இதுதான் வந்து என்னோட ஆர் வெக்டார். ஓகே, இதுக்கும் நடுவில் வந்து பண்ண இருக்குது, இது வந்து என்னோட ஆர் வெக்டாரு. ஸோ இந்த புள்ளிக்கு இதுக்கு நான் வந்து கால்குலேஷன் பண்ணுறேன். எந்த புள்ளிக்குன்னு புரிஞ்சா, இந்த புள்ளி ஓவை பொறுத்து ஆமாவா. அப்போ இதுக்கு ஃபர்ஸ்ட் புள்ளிக்கு அமைவிட வெக்டார் இருந்தது என்னது, ஃபர்ஸ்ட் புள்ளிக்கு அமைவிட வெக்டார் அப்படின்றது என்னது, இதுதான் வந்து இருக்கும் அமைவிட வெக்டார், ஆர் வெக்டார் வந்து இது தானே. அப்போ இதுக்கு இருக்கக்கூடிய கோணம் 90 டிகிரி, அதனால வந்து 90 டிகிரி வந்து கேன்சல், சைன் தீட்டா கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ இதோடைய திசை வேகத்தை நான் கண்டுபிடிக்கணும். இதோடைய திசையை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த வலது கை பெருவிரல் விதியா வச்சு அடுத்து இப்படி மடக்கி பிடிச்சனா உனக்கு என்ன ஆகும், ஸோ இதோட மதிப்பு கிடைச்சு என்ன மதிப்பு கிடைக்கும் பாரு, L இஸ் ஈக்குவல் டு MVR மைனஸ் கே கேப் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு கிடைக்கும். MVR மைனஸ் கே கேப் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சரியா. ஆனா இந்த ஆர் வெக்டார் இருக்குல்ல, அப்போ இதுக்கும் இருக்கக்கூடிய திசை எவ்வளவு தூரம் இருக்குது, இந்த ஆர் வெக்டார் ஒய் அப்படின்ற அளவுக்கு இருக்குதா. அப்போ நான் இந்த ஆருக்கு பதிலாக என்ன பண்ண போறேன், ஒய்யே போட போறேன். அப்போ MVY இன்ட்டு மைனஸ் கே கேப், MVY இன்ட்டு மைனஸ் கே கேப், இதுதான் வந்து என்னோட ஆன்சர். இதுதான் என்னோட ஆன்சர் சரியா, புரிஞ்சா. ஓகே, இப்போ நான் ரெண்டாவது புள்ளிக்கு கண்டுபிடிக்க போறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன், நான் ரெண்டாவது புள்ளி கண்டுபிடிக்கிறேன். ரெண்டாவது புள்ளி ஓவை பொறுத்து, என்னது மையத்தை பொறுத்து.
கண்டுபிடிச்சாச்சு சரியா. அப்போ இதுக்கும் மையத்துக்கு தான் இதோட ஆர் வந்து கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கு நடுவில் வந்து தீட்டா அப்படின்ட்டு ஏதோ ஒன்று இருக்குது. ஓகே, தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கிள் வந்து இருக்குது. ஓகே, எனக்கு தெரியும் எல் இஸ் ஈக்குவல் டு அது எம்விஆர் சைன் தீட்டாவா? எம்விஆர் சைன் தீட்டான்னு எனக்கு தெரியும். பட் ஆனால் இதை இப்போ நான் அந்த ஃபார்முலாவை நான் பயன்படுத்தல. அந்த ஃபார்முலாவை நான் என்ன பண்ணேன், பயன்படுத்தாம என்ன பண்ணேன், ஆர் வெக்டார் கிராஸ் பி வெக்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலாவை பயன்படுத்தேன் சரியா. அப்போ இதை நான் இன்னும் இது பண்ணோம்னா எனக்கு ஆர்பி சைன் தீட்டா இன்ட்டு என் கேப்னு வருமா? பயன்படுத்தலாமா? இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தலாமா? எஸ் பயன்படுத்தலாம். அப்போ இதோட மதிப்பு ஆரோட மதிப்பு என்னது? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயரா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். பியோட மதிப்பு என்னப்பா? பியோட மதிப்பு எம்வி இன்ட்டு சைன் தீட்டாவா? என்னது சைன் தீட்டாவா? அப்போ இந்த தீட்டாவுக்கு நான் சைன் தீட்டா மதிப்பு கண்டுபிடிச்சோம்னா, இந்த தீட்டாவுக்கு சைன் தீட்டா மதிப்பு கண்டுபிடிச்சோம்னா சைன் தீட்டா சமம் சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்னது? எதிர்பக்கம் பை கர்ணமா. எதிர்பக்கத்தோட மதிப்பு எவ்வளோ? எதிர்பக்கத்தோட மதிப்பு என்னப்பா? எவ்வளோ எதிர்பக்கத்தோட மதிப்பு? ஒய் ப்ரோ, ஒய் சரியா. அப்போ கர்ணத்தோட மதிப்பு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயரா? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயரா? என்ன மதிப்பு எடுத்துன்னு போயிட்டு இங்கே நான் போடுறேன் சரியா. போடலாமா? அப்போ நான் ஒய் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு என் கேப்னு வருமா வராதா? எஸ் தாராளமாக வரும் சரியா. அப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இந்த எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ என்னோட கோண உந்தத்தோட மதிப்பு என்னதுப்பா? எம்பி ஒய் இன்ட்டு என் கேப்பு. ஸோ இதோட திசையை கண்டுபிடிச்சோம்னா என்ன திசை? அதே மைனஸ் கே கேப் தான் வரும். அப்போ எல் இஸ் ஈக்குவல் டு என்னதுப்பா? எல் இஸ் ஈக்குவல் டு எம்பி ஒய் இன்ட்டு மைனஸ் கே கேப். இதுதான் என்னோட ஆன்சர். இதுதான் என்னுடைய ஆன்சர். புரிஞ்சாப்பா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாரு சரியா. இப்போ இங்க வந்து பண்ணானது, ஸோ இது வந்து ஒரு எக்ஸ் ஆக்சிஸ், இது என்னது ஒரு எக்ஸ் அச்சு, இது என்ன பண்ணா ஒய் அச்சுப்பா, இது எக்ஸ் அச்சு ஒய் அச்சு சரியா. இப்போ நான் என்ன பண்ணேன்னு பார்த்தேன்னா, இது என்ன பண்ணுது, ஒரு பர்டிகுலர் பிளேஸ் என்ன பண்ணுது. ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஒரு இது எடுக்கிறேன். ஓகே எஸ் ஓகே, ஒரு விஷயத்தை நான் வந்து எடுக்கிறேன் சரியா. அப்போ இந்த துகள் வந்து என்ன பண்ணுதுன்னா, இங்கேருந்து இந்த ஒரு துகள் வந்து பண்ணால் எம்வி அப்படின்ட்டு ஒரு முடுக்கத்தில் அடையுது. எம்வி அப்படின்னு சொல்லிட்டு முடுக்கம் நம்பாது. ஸோ நேர்கோட்டு உந்தத்தில் செல்லுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா. அப்போ இதுக்கும் நடுவில் எவ்வளோ இருக்குது? 3 மீட்டர். ஒய்ஹெச்சில் எவ்வளோ இருக்குது? 3 மீட்டரு. இதுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 4 மீட்டர். இது 0,0. இது எவ்வளோ? இது -4,0ன்னு இருக்கும். இது -4,0 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகேவா. எஸ் நைஸ் சரியா. இப்போ பார்த்துக்கோ, இப்போ நான் இது வந்து பண்ணால் எனக்கு தெரியும். ஸோ ஒரு ஈக்குவேஷன், ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன், நேர்கோட்டு சமன்பாடுன்னு ஒன்று தெரியுமா? நேர்கோட்டு சமன்பாடு y = mx + c ஆமாவா இல்லையா? எஸ் ஆமாம் சரியா. இங்கே சாய்வு அப்படின்றது என்னதுப்பா? இங்கே சாய்வு அப்படின்றது என்னது? இங்கே சாய்வு அப்படின்றது என்னங்க பாரு, ஒன்றும் இல்லை, ஒய்ஹெச்சில் எவ்வளோ கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ ஒய்ஹெச்சில் இங்கே சாய்வு அப்படின்றது என்னன்னா சாய்வு அப்படின்றது என்னது? ஸோ சாய்வு m = என்னன்னு சொல்லலாம்? tan தீட்டான்னு சொல்லலாமா? அப்போ tan தீட்டாவோட மதிப்பு என்ன? tan தீட்டான்றது என்னது? ஸோ இது தீட்டானா tan இதோட மதிப்பு என்னது? ஸோ ஆப்போசிட் பை பேஸா? ஆமாவா. அப்போ ஆப்போசிட்ல 3, பேஸோட மதிப்பு 4 சரியா. அப்போ எவ்வளோ? ஸோ y = என்னன்னு வரும்? y = 3/4 x plus c மதிப்பு என்னப்பா? c குறுக்கு வெட்டி, இதுதான் வெட்டி ஆமாவா. அப்போ குறுக்கு வெட்டியோட மதிப்பு எவ்வளோப்பா? குறுக்கு வெட்டியோட மதிப்பு எவ்வளோ? இன்டர்செப்ட் 3 y = கிடைச்சிச்சா? 3/4x + 3 கிடைச்சிச்சு சரியா. அப்போ tan தீட்டா சமம் 3/4 அப்படின்னா தீட்டாவோட மதிப்பு என்னவா இருக்கும்? தீட்டா சமம் tan inverse of 3/4. ஓகே, ஸோ tan inverse of 3/4 அப்படின்றது ஒன்றும் இல்லை, தீட்டா சமம் 37 டிகிரி. ஓகேவா. தீட்டாவோட மதிப்பு எவ்வளோ? 37 டிகிரி. தீட்டா சமம் 37 டிகிரி சரியா. தீட்டாவோட மதிப்பு என்னது? 37 டிகிரின்னு கிடைச்சிச்சு. ஓகேவா. கிடைச்சிச்சு. ஓகே, இப்போ இதுக்கு நடுவில் என்னது? ஒரு பர்பண்டிகுலர் கிடைக்குமா? இந்த இடத்துல என்னது? ஒரு பர்பண்டிகுலர் எனக்கு ஒன்று கிடைக்கும். அது என்னது? என்னோட ஆர் வெக்டாரா? இங்கே ஒரு பர்பண்டிகுலர் கிடைக்கும். அது என்னது? என்னோட ஆர் மதிப்பா? ஆமாவா இல்லையா. ஸோ இதுக்கும் செங்குத்தா வந்து பண்ணால் என்னுடைய இது இருக்கணும், என்னது? ஆர் வெக்டார், அமைவிட வெக்டார் இருக்கணும். இதுதான் என்னோட அமைவிட வெக்டார் இப்போதைக்கு சரியா. இப்போ நான் இந்த ஆர் வெக்டாரோட மதிப்பை நான் கண்டுபிடிக்கணும். ஆர் வெக்டாரோட மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா இதுக்கு நான் தீட்டா எடுக்கலாமா? அப்போ தீட்டா என்ன எடுக்கலாம்? அப்போ சைன் தீட்டா எடுக்கலாமா? அப்போ சைன் தீட்டா = என்னன்னு வரும்? சைன் தீட்டா சமம் தீட்டாவோட மதிப்பு 37 டிகிரி. அப்போ என்னது? சைன் 37 டிகிரி சமம் மேலே எழுதிக்கலாம் வா. சைன் 37 டிகிரி = சைன் 37 டிகிரி சமம் என்ன வந்துச்சு?
என்ன பண்ணுச்சு sin 37 degree is equal to sin 37 is equal to r by hypotenuse வேல்யூ எவ்வளோ இதான hypotenuse. அப்போ hypotenuse எவ்வளோ வந்துச்சு பேஸா r divided by இதுவா ஆமாவா இதான வரும் எனக்கு சரியா ஆமாவா இது வரும். ஸோ எவ்வளோ r/4 வருமா r/4 வரும். அப்போ எனக்கு ஆரோட மதிப்பு தான் வேணும். அப்போ 3/4 இன்ட்டு 4 வருமா. அப்போ 4 கேன்சல். ஆரோட மதிப்பு எவ்வளோப்பா வந்துச்சு ஆரோட மதிப்பு எனக்கு என்னென்னு கிடச்சிச்சு வெயிட் sin 37 எவ்வளோ sin 37 ஆக்சுவலி 3/5 இன்ட்டு 4 வரும். அப்போ ஆரோட மதிப்பு எவ்வளோனா 12/5 மீட்டர்னு சொல்லிட்டு என்னோட ஆரோட மதிப்பு கிடச்சிச்சு. ஓகே ஆரோட மதிப்பு என்ன கிடச்சிச்சு 12/5 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிடச்சிச்சு சரியா. எனக்கு ஃபார்முலா தெரியும் L is equal to என்னது MVR இன்ட்டு n கேப்னு தெரியுமா. இது வந்து ஏன்னா பாரு இதுக்கும் இந்த செங்குத்தாக இருக்குது. அப்போ 90 டிகிரியா. ஓகே சரியா. அப்போது எம்மோட மதிப்பு என்னது MVA தான் சரியா. ஆரோட மதிப்பு எவ்வளோ 12/5 n கேப்போட மதிப்பு என்னவா இருக்கும் n கேப்போட மதிப்பு வந்து பார்த்தா இங்கே வச்சு ஒரு ரொட்டேட் அடிச்சுன்னா என்ன ஆகும் -k கேப் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு கிடச்சிடும் -k கேப் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். அப்போ L is equal to என்னது 12/5 இன்ட்டு MV இன்ட்டு -k கேப் இதுதான் என்னோட ஆன்சர் -k கேப் இதுதான் என்னது என்னோட ஆன்சர். புரிஞ்சாப்பா எப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சா ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து நேர்கோட்டு சமன்பாடு எழுதி நேர்கோட்டு சமன்பாடை வருவிச்சிட்டேன் சரியா. அதுக்கப்புறம் தீட்டா இந்த ஆங்கிளோட மதிப்பு கண்டுபிடிச்சி இதுக்கு இருக்கக்கூடிய அமைவிட வெக்டாரை நான் கண்டுபிடிச்சிட்டேன். செங்குத்து அமைவிட வெக்டாரை கண்டுபிடிச்சி அதில் நான் என்ன பண்ணேன் ஸோ என்னது கோண உந்தத்தோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டேன் அவ்வளோதான் சரியா. ஏன்னா தீட்டாவோட மதிப்பு 90 டிகிரியாக மாற்றிட்டோம்னா எனக்கு ஈஸியாக இருக்கும்ல அதனால தான் அந்த மாதிரி. ஓகேவா நைஸ் சரி ஓகே. அதுக்கடுத்து பாரு அவ்வளோதான் அது ஒன்றும் இல்லை ஈஸி புரிஞ்சா. ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பாரு நெக்ஸ்ட் கொஷின் r is equal to I cap plus 2j cap minus k cap p vector is equal to 3i cap plus 4j cap minus 2j cap kilogram meter per second எனில் ஓகே எல்லோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்கான். இது உன்னோட ஹோம்ஒர்க் கொஷின் சரியா. ஒன்றும் இல்லடா L is equal to r vector cross p vector போட்டு எனக்கு ஆன்சர் வந்து என்ன பண்ணேன் ஸோ கமெண்ட்டில் ஆன்சர் சொல்லு. நான் பண்ண ஆன்சர் என்ன பண்ணேன் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு ஆன்சர் சொல்லிட்டு போ. ஓகேவா நைஸ் கமெண்ட்டில் என்ன பண்ணேன் ஆன்சர் சொல்லிடு சரியா. ஓகே நெக்ஸ்ட் பாரு அடுத்து பாரு ஒரு இம்பார்ட்டன்ட் டெர்மினாலஜி. அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் டேர்ம் வந்துடலாம். என்ன டேர்ம் அப்படின்னு பார்த்தோன்னா ஓகே ஒரு வட்ட இயக்கம் இருக்குது சரியா. இப்போ வந்து பார்த்தா இது ஒரு வட்டத்தில் வந்து கொடுத்துட்டாங்க சரி. ஒரு வட்ட இயக்கத்தில் நடக்குது ஒரு ஆங்குலர் மொமெண்டம் வட்ட இயக்கத்தில் நடக்குதுப்பா. இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா என்னுடைய ஆங்குலர் மொமெண்டத்தை கொடுக்கப்பட்டுச்சு. ஆங்குலர் மொமெண்டம் என்ன பண்ணிருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. எல்லோட மதிப்பு என்னாச்சு கொடுக்கப்பட்டுள்ளதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னா ஓகே அப்போ என்னுடைய மைய நோக்கு விசையினுடைய மதிப்பு என்னவா இருக்கும். என்னோட மைய நோக்கு விசையினுடைய மதிப்பு எதுக்கு சமமாக இருக்கும் ஒன்றும் இல்லை. இப்போ இங்கே பாரு கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாமா. என்ன கலர் சேஞ்ச் பண்ணலாம் ஒயிட் கலர் சரியா. அப்போ இங்கேருந்து என்ன பண்ணலாம் இங்கேருந்து வந்து பண்ணால் இதுக்கு நடுவில் ஆரம் இருக்கும். ஒரு துகள் வந்து பண்ணால் இந்த திசை வேகத்தில் போயிட்டு இருக்கு. இந்த துகள் எம் இந்த துகள் வந்து இந்த டைரக்ஷனை வந்து பண்ணால் முடுக்க மாட்டேதுன்னு வச்சுக்கோங்க சரியா. அப்போ இதோடைய மையநோக்கு விசைன்றது என்னவா இருக்கும் மையநோக்கு விசை என்பது FC சமம் என்னன்னு சொல்லிட்டு இருக்கும். FC சமம் என்னது mv²/r அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். mv²/rன்னு சொல்லிட்டு கிடைக்கும் சரியா. அப்போ எல்லோடைய மதிப்பு தெரியும். L is equal to என்னப்பா தெரியும் L is equal to MVR அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். L is equal to என்னன்னு தெரியும் MVR அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் சரியா. இங்கே எனக்கு வியோட மதிப்பு தான் வேணும். அப்போ V சமம் என்ன எழுதலாம் இதை வந்து நான் கொஞ்சம் டீசெண்டாக ஸ்ட்ரெயிட்டாக எழுதலாம். ஓகே இதன் மீது செயல்படும் மைய நோக்கு விசைன்றது என்னது mv²/r ஓகே ஆமாவா. அப்போ கோணம் முடுக்கம் L is equal to என்னது MVR. எனக்கு V தான் வேணும். எனக்கு என்ன பண்ணும் V தான் வேணும். அப்போ V is equal to என்ன L/mrன்னு எழுதலாமா. ஓகே இந்த மதிப்பு எடுத்துன்னு போயிட்டு இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ FC சமம் என்னன்னு வரும் FC சமம் m இன்ட்டு ஓகே V² தான். V² என்னது L² m என்னது m²r³ வருமா m²r³ சொல்லிட்டு வரும் ஆமாவா. அப்போ இதுவும் கேன்சல் ஆகிடுமா. அப்போ என்ன வந்துச்சு FC சமம் என்னன்னு வந்துச்சு FC சமம் L² / mr³ அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். FC சமம் L² / mr³ அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இது என்னது
ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. புரியுதா? ஓகேவா? ஓகே 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 நோட் பண்ணிக்கோ. ஓகே, இதுதான் வந்து பண்ணால் நான் சொல்ல வந்து சரியா. ஒரு சில இப்போ குறிப்பு ஒன்று பார்க்கலாம்ப்பா. என்ன குறிப்பு அப்படின்னா, இப்போ என்ன குறிப்பு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ டார்க் இசிக்கோல் என்னன்னு சொல்லலாம்? டார்க் இசிக்கோல் டு ஆர் வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாதா? எஸ், சொல்லலாம். சரியா. இப்போ இங்க பாரு. இப்போ இந்த டாருக்கும் இந்த செங்குத்து விசை டாருக்கும் என்னுடைய என்னது ஆர் வெக்டார் வந்து செங்குத்தா இருக்குது. ஓகே, திருப்பு விசையும் ஆர் வெக்டார் செங்குத்தா இருக்கும்போது எனக்கு டார்க் வெக்டார் கிராஸ் ஆர் வெக்டார் டார்க் டாட் ஆரோட மதிப்பு என்னவா இருக்குன்னா எனக்கு சுழியமா இருக்கும். புரிஞ்சுச்சா? டார்க் டாட் ஆரோட மதிப்பு எனக்கு என்னவா இருக்கும்? சுழியமா இருக்கும். சரியா. இதே வந்து பார்த்தோன்னா இதே வந்து என்னது டார்க் வெக்டாரோட மதிப்பும் டார்க்கும் விசையும் வந்து செங்குத்தா இருக்குது அப்படிங்கிறப்ப ஓகே, டார்க் வெக்டார் டாட் எஃப் வெக்டாரோட மதிப்பு எனக்கு என்னவா இருக்கும்? சுழியமா இருக்கும். சரியா. சேம் இதே அனாலஜி தான் நான் எங்கே யூஸ் பண்ண போறேன்னா செங்குத்து எல் இஸ் ஈக்குவல் டு இதுக்கு நான் கோணம் உந்தத்துக்கு நான் யூஸ் பண்ண போறேன். அப்போ கோணம் உந்தம் என்ன சொல்லலாம்? ஆர் வெக்டார் கிராஸ் பி வெக்டார்னு சொல்லலாமா? அப்போ என்னது எல் வெக்டாரோட மதிப்பும் ஆர் வெக்டாரோட மதிப்பும் வந்து பார்த்தோன்னா என்னது? ஸோ ஆர் வெக்டாரும் பர்பண்டிகுலர் செங்குத்தா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ செங்குத்தா இருக்கும்போது என்னது? எல் வெக்டார் டாட் ஆர் வெக்டாரோட வேல்யூ எனக்கு என்ன இருக்கும்? 0வா இருக்கும். சரியா. அதே மாதிரி என்னது? ஸோ எல் வெக்டாரோட மதிப்பும் பி வெக்டார் செங்குத்தா இருக்குன்னா எனக்கு எல் வெக்டார் டாட் பி வெக்டாரோட மதிப்பு எனக்கு என்னவா இருக்கும்? சுழியமா இருக்கும். ஓகே, இன்னொரு விஷயம் பார்த்துக்கோ. சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்த சொல்றேன்னு நினைக்காத. அதே சமயத்துல இந்த பி வெக்டார் இருக்கு இல்லையா, என்னுடைய நேர்கோட்டு உந்தமும் என்னுடைய திசை வேகமும் எனக்கு என்னது ஒண்ணுக்கு ஒண்ணு பேரலா இருக்குது. பேரலானா என்னது? ஸோ இணையாக இருக்குது அப்படின்னா என்னுடைய கோண உந்தம் இருக்கு இல்லையா, எல் வெக்டாரோட மதிப்பும் வி வெக்டாரோட மதிப்பு எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சுழியமா இருக்கும். எனக்கு என்னவா இருக்கும்? சுழியமா இருக்கும். புரிஞ்சா? இவ்வளவுதான்ப்பா. ஓகே, இவ்வளவுதான். சரியா. பாத்தியா, கரண்ட் போயிடுச்சு. இந்த மாதிரி கரண்ட் இப்போ இங்கே புயல் வந்ததுலேருந்து இந்த கரண்ட் இஷ்யூஸ் கொஞ்சம் நிறைய இருக்குப்பா இங்கே. ஸோ அதனால தான் நான் ஃபேஸ் காமிச்சு இப்போ இந்த டைமிங்கில் வந்து ஃபேஸ் காமிச்சு நான் அதனால தான் எடுக்கிறது இல்லை. ஓகே, திடீர்னு ஒரு 10 நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் கரண்ட் வருது, அப்புறம் 10 நிமிஷம் ஒரு அரை மணி நேரத்துக்கு கரண்ட் வராமல் அப்படின்னு இருந்தது. ஸோ அந்த காரணத்தால் நான் வந்து ஃபேஸ் காமிச்சு நான் வீடியோவே எடுக்கிறது இல்லை. இப்போ நோ இஷ்யூஸ், பார்த்துக்கலாம். சரியா. ஸோ இதெல்லாம் புரிஞ்சிச்சாப்பா? எஸ், இதெல்லாம் வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஓகேப்பா. அடுத்து கோண உந்த மாறா விதி அப்படின்னா என்னது? ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னு சொன்னாங்க. இது விதின்லாம் வராது, பட் என்ன பண்ணுறது, தமிழில் வந்து பியூராக தெரியல இல்லையா, ஸோ அதனால விதின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறது. சரியா. கோண உந்த மாறா விதி அப்படின்னா முதல்ல உந்த மாறா தேற்றம் அப்படின்னா என்னது? வெறும் நேர்கோட்டு உந்த மாறா தேற்றம் அப்படின்னு என்னது? ஸோ எனக்கு தெரியுங்க பாரு, நெட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிபி பை டிடின்னு சொல்ல மாட்டோமா? டிபி பை டிடி அப்படின்னு சொல்லுவோம். சரியா. அப்போ இதுல ஸோ நேர்கோட்டு உந்தமாக தான் இருக்குது. அப்போ வந்து பண்ணா என்னது? ஸோ உந்த மாறுபடாமல் இருக்குது அப்படின்னா அதோட நெட் ஃபோர்ஸ் என்னவா இருக்கும்ப்பா? சுழியமா இருக்காதா? எஸ், சுழியமா இருக்கும். அப்போ டிபி பை டிடியோட மதிப்பு என்னவா இருக்கும்? டிபி பை டிடியோட மதிப்பு எனக்கு என்ன இருக்கும்? சேம் சுழியமா இருக்கும். ஆமாவா? சுழியமா இருக்கும். சரியா. அப்போ டிபியோட மதிப்பு எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடும்? 0வா இருக்குமா? அப்போ டிபி 0வா இருந்துச்சுன்னா என்னோட நேர்கோட்டு உந்தம் எப்படி இருக்குது? அப்போ இதில் வந்து உந்த மாறுபடலை அப்படின்னா என்னோட நேர்கோட்டு உந்தம் எப்படி இருக்கும்ப்பா? எனக்கு மாதிரியா இருக்கும். மாதிரினா என்னது? கான்ஸ்டன்டா இருக்கும். சரியா. எனக்கு என்னவா இருக்கும்? ஸோ கான்ஸ்டன்டா இருக்கும்ப்பா. ஓகே, வெயிட் இதெல்லாம் கிளீனாக பர்ஃபெக்டாக இல்லையே. நெட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0வா இருக்கும். நெட் ஃபோர்ஸ் 0 வந்துச்சுன்னா என்னது? டிபி பை டிடியோட மதிப்பு எனக்கு என்ன இருக்கும்? 0வா இருக்கும். அப்போ டிபி பை டிடினா டிபியோட மதிப்பு 0வா இருக்கும். அப்போ என்னோட மொமெண்டம் பியோட மதிப்பு என்னவா இருக்கும்பா? பி வந்து எனக்கு மாதிரியா இருக்கும். பி வந்து என்ன இருக்கும்? எனக்கு மாதிரியா இருக்கும். சரியா. மாதிரியா இருக்கும்போது என்னது? என்னுடைய ஆரம்ப உந்தமும் அதே மாதிரி என்னோட இறுதி உந்தமும் என்னவா இருக்கும்? சமமா இருக்கும். சரியா. இதே சேம் அனாலஜி தான் கோண உந்தத்துக்கு நான் பயன்படுத்த போறேன். சரியா. அது எப்படி ப்ரோ பயன்படுத்துவீங்க அப்படின்னு கேட்டா, சேம் அனாலஜி எப்படின்னா இங்க பாரு, நெட் டார்க் இஸ் ஈக்குவல் டு என்னது? டிஎல் பை டிடின்னு சொல்லுவோமா? இப்போ வந்து கோண உந்தம் வந்து மாறுபடல அப்படின்னா இந்த நெட் டார்க் என்ன ஆகிடும்?
டார்க் நெட் டார்க் என்ன ஆயிடும் 0 ஆயிடுமா 0 ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் எனக்கு dl/dtயோட மதிப்பு எப்படி இருக்கு எனக்கு சுழியமா இருக்கும் அப்போ dlலும் வந்து என்னவா இருக்கும் சுழியமா இருக்கும் சரியா அப்போ இங்க என்ன dl சுழியமா இருக்குன்னா கோண உந்தமானது மாறுபடலை அப்போ கோண உந்தம் மாறுபடலைன்னா என்னுடைய வெறும் கோண உந்தம் வந்து எப்படி இருக்கும் எனக்கு மாதிரியா இருக்கும் கோண உந்தம் வந்து எனக்கு என்ன இருக்கும் மாதிரியா இருக்கும் கோண உந்தம் மாதிரியா இருக்குது அப்படின்னா என்னது என்னோட ஆரம்ப கோண உந்தமும் என்னோட இறுதி கோண உந்தமும் என்னவா இருக்கும் சமமா இருக்கும் சரியா என்னோட இறுதி கோண உந்தமும் எப்படி இருக்கும் எனக்கு சமமா இருக்கும் சரியா புரிஞ்சா அனாலஜி என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சிச்சாப்பா ஓகேப்பா ஓகே 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 சரி ஓகே ஓகே f சமம் ஆல்ஃபா I கேப் ப்ளஸ் 3j கேப் ப்ளஸ் 6k கேப் ஆனது புள்ளி ஆர் வெக்டார் 2i கேப் மைனஸ் 6j கேப் மைனஸ் 12k கேப் எனில் அவை உந்தமானது மாறாமல் உள்ளது மேலும் அவற்றின் உந்தமானது மாறாமல் உள்ளது எனில் ஆல்ஃபாவின் மதிப்பு என்னன்னு கேட்கலாம் ஆல்ஃபாவினுடைய மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்கப்பா சரியா ரொம்ப ஈஸிடா ஆல்ஃபாவுடைய மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ரொம்ப ஈஸி இங்கே பாரு இங்கே அப்போ இங்கே என்ன மதிப்பு மாறலை அப்படின்னா என்னவா இருக்குது ஸோ மதிப்பு மாறலை அப்படின்னா இந்த எல்லோட மதிப்பு என்னப்பா இருக்குப்பா எல் வந்து பார்த்தா எனக்கு என்ன இருக்குது கான்ஸ்டன்ட்டாக இருக்குது அதாவது மாதிரியாக இருக்குது எல் வந்து என்னது கான்ஸ்டன்ட்டாக இருக்குது சரியா அப்போ கான்ஸ்டன்ட்டாக இருந்துச்சுன்னா என்னோட நெட் டார்க் வந்து பார்த்தா நமக்கு சுழியமாக இருக்குமா இப்போ டக்குன்னு வந்து என்ன பண்ணுவீங்க தெரியுமா டார்க் நெட் இஸ் ஈக்குவல் டு எஃப் வெக்டார் கிளாஸ் ஆர் வெக்டார்னு போட்டு அப்படியே வந்து சும்மா அப்படி அப்படியே பாக்ஸ் மாடுலஸ்லாம் எடுப்பேன் ஸோ அப்படியெல்லாம் போட்டால் ஆக்சுவலி தப்பு அப்படியெல்லாம் போட்டானது ஸோ அதெல்லாம் தப்பு 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 சரியா இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்கப்பா 0வா இருக்குது அப்போ என்னது இங்கேருந்து பார்த்துக்கோ அப்போ இங்கேருந்து 0னா என்னது அதாவது எஃப் வெக்டாரோட மதிப்பு டார்க் வெக்டார் எஃப் வெக்டார் ஆர் வெக்டாரோட மதிப்பு எனக்கு என்னவா இருக்குது சுழியம் அது 0வா எஸ் 0 சரியா அப்போ டார்க்கோட மதிப்பு 0 இருந்துச்சுன்னா எனக்கு சைன் தீட்டாவோட வேல்யூ என்னவா இருக்கும் சைன் தீட்டாவோட வேல்யூ வந்து பண்ணால் எனக்கு 0 டிகிரியாக இருக்கும் சைன் தீட்டா வந்து என்னவா இருக்கும் 0 டிகிரியாக இருக்குமா 0 டிகிரினா என்னவா இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ அது வந்து இணையாக இருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம் சரியா அப்போ இணையாக இருக்கும்போது ஒரு ஃபார்முலாவை பயன்படுத்தணும் இதுக்கு முன்னாடி தெரியலன்னா தெரிஞ்சு வச்சுக்கோ ax divided by bx is equal to ay divided by by is equal to ஓகே az divided by b என்னது bzக்கு சமமாக இருக்கும் இது ஒரு ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கோ சரியா ஓகே அப்போ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணு அப்போ என்னது ஏவோட வேல்யூ என்னது ஆல்ஃபா ஆமாவா ஆல்ஃபா ஓகே பிஎக்ஸோட வேல்யூ என்னது 2 போதும் சரியா அப்போ ஏஒயோட மதிப்பு 3 பிஒயோட மதிப்பு எவ்வளோ -6 அவ்வளோதான் 1 2 ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு இந்த 2 மேலே போயிட்டு 2 டிவைட் பை -2 கேன்சல் பண்ணால் ஆச்சு -1 ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் -1ன்னு வரும் இதுதான் என்னோட ஆன்சர் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு -1ன்னு சொல்லிட்டு வரும் இதுதான் வந்து என்னுடைய ஆன்சர் புரிஞ்சாப்பா அவ்வளோதான் ஓகே அடுத்த கொஸ்டின் பாரு 2 வட்டுக்கள் ஒரு அச்சில் செங்குத்தாக உள்ளது மேலும் அவைகளின் நிலைம திருப்புத்திறன்கள் I1 மற்றும் I2 மேலும் I2 என்ற நிலைம திருப்புத்திறன் கொண்ட வட்டானது ஒமேகா என்ற வேகத்தில் சுழல்கிறது எனில் I2 என்ற வட்டு வந்து என்னது ஒமேகா என்ற வேகத்தில் சுழல்கிறது எனில் மேலும் அவை இரண்டு ஒன்றாக சேரும் போது அவற்றின் கோண திசை வேகம் என்னன்னு கேட்கலாம் ரொம்ப ஈஸிடா ரொம்ப ஈஸி இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் கூட ஓகே 2 வட்டு வந்து போனால் ஒரே ஒரு அச்சில் செங்குத்தா சுழல்தாமா சரியா ஒரு வட்டு என்னது இங்கே ஒரு வட்டு சரியா ஒரு வட்டு ஒன்று இருக்குது அந்த வட்டு வந்து என்னது ஸோ ஒரு வட்டு வந்து இருக்குது அந்த வட்டோட இது என்னன்னா I2ன்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க சரியா இந்த வட்டு என்னது ஒரு வட்டு வந்து I2 இன்னொரு வட்டு I1 ஓகே இது என்னது I2 அப்படின்ற வட்டு சரியா இந்த I2 வட்டு என்ன பண்ணுதாமா ஒமேகா அப்படின்ற வேகத்தில் சொல்லுது சரியா இன்னொன்று வந்து I1 அப்படின்ற ஒரு வட்டு இருக்குது இன்னொன்று என்னது I1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வட்டு இருக்குது அந்த வட்டு ஏதோ சுழற்சியை ஏற்படுத்தலை சரியா சுழற்சி என்ன பண்ண ஏற்படுத்தலை ஓகே புரியுதா நான் சொல்றது என்னன்ட்டு ஓகேப்பா அப்போ இங்கேருந்து பார்த்தோன்னா சரியா இதுலேருந்து பொறுத்த வரைக்கும் என்னது அப்போ இது என்னது உந்தமானது மாறுபடலைன்னு சொல்லிட்டாங்க சரியா மாறுபடலை அப்படின்னா உந்தமானது மாறுபடலை ஓகே சரியா அப்போ மாறுபடலாம் என்னது ஸோ ஆரம்ப உந்தத்தோட மதிப்பு என்னோட இறுதி உந்தத்தோட மதிப்பு எப்படி இருக்கும் எனக்கு சமமாக இருக்குமா சரியா ஆரம்ப உந்தம் எப்படி இருக்கும் இதோடைய தனி உந்தம் இதோட தனிப்பட்ட உந்தமாக இருக்கும் சரியா இதுக்கு இந்த I2ன்றதுக்கான ஆரம்ப உந்தம் என்னவா இருக்கும் பாரு I2 × ஒமேகான்னு இருக்குமா ஆமாவா இந்த வட்டுக்கு வந்து பண்ணால் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா I2 அதோடைய ஒமேகா இது வந்து பண்ணால் கோண உந்தம் சரியா இதுக்கு வந்து பண்ணால் I1 இதெல்லாம் சுழற்சி ஏற்படுத்தினா 0 அப்படின்ற சுழற்சி ஏற்படுத்த எதுவும் இல்லை சரியா அப்போ இறுதியாக வந்து ரெண்டுமே சேருது ரெண்டுமே என்ன பண்ணுது ரெண்டுமே வந்து நான் இது சேர்ந்துருச்சு 2 வட்டுக்குள்ள என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ சேர்ந்துருச்சு ஒரு வட்டு இப்படி ஒரு வட்டு இன்னொரு வட்டு ரெண்டுமே சேர்ந்து என்ன பண்ணும்
ஒமேகா டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுழற்சி ஏற்படுத்துமா? அப்போ என்னது I1 + I2 அப்படின்ற வட்டு வந்து பண்ணானது ஒமேகா டேஷ் அப்படின்னு ஒரு இதை ஏற்படுத்துது. இது என்ன இது கேன்சல் ஆகிடும். அப்போ என்னதுப்பா ஒமேகா டேஷ் தான் எனக்கு வேணும். ஒமேகா டேஷ் இஸ் ஈக்குவல் டு என்னது I2 ஒமேகா டிவைட் பை I2 ஒமேகா டிவைட் பை I1 + I2. இதுதான் வந்து என்னுடைய ஆன்சர். இதுதான் என்னுடைய ஆன்சர். கொஷின் தான் பார்க்கறதுக்கு பெருசாக இருக்கும், ஆனால் ஆன்சர் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆன்சர் வந்து எப்படி இருக்கும்? ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும்ப்பா. சரியா? ஓகே. சம நிலைம திருப்புத்திறன் கொண்ட 2 வட்டுக்கள் திசைவேகம் முறையே ஒமேகா1 மற்றும் ஒமேகா2 எனில் அவை இரண்டும் ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொள்ளும் போது அவற்றில் ஏற்படும் ஆற்றல் இழப்பு என்னன்னு கேட்குறாங்க. சரியா? ஒரு ரெண்டுமே வந்து நிலைம திருப்புத்திறன் சமமாப்பா. சரியா? நிலைம திருப்புத்திறன் 2 வட்டு இருக்குது, ரெண்டுமே வந்து என்ன பண்ணுது? ஸோ சமம். ஓகே, ரெண்டுமே என்னது சமம், ஒரே அச்சு தான் இருக்குது. சரியா? இது I1, இது என்னது I2, இது என்னது I2. ஓகேவா? ஓகே. இந்த I1 வந்து பண்ணால் என்ன சுழற்சி ஏற்படுத்துது? ஒமேகா1. இது வந்து என்னது சுழற்சி 2 ஒமேகா2. ரெண்டுத்தோட நிலைம திருப்புத்திறனும் சமம். அப்போ I1 சமம் I2. ஓகேவா? நிலைம திருப்புத்திறன் சமம். ரெண்டு ஒன்னோட ஒன்று என்ன பண்ணிக்குது? மோதிக்குது. காயின் சைடு மோதிக்குது. சரியா? இப்படி மோதிக்குதாமா. ரெண்டு ஒன்னோட ஒன்று என்ன பண்ணிக்குது? மோதிக்குது. மோதிக்கும் போது அதுக்கு வந்து பண்ணானது ஸோ திருப்புத்திறன் இருக்குமா? இதை என்ன ஆற்றல் இழப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். சரியா? இது பார்த்துக்கோ, மற்றவங்களாம் வந்து பண்ண டிஃப்ரெண்ட்டாக வந்து அப்படியே போட்டு அப்படியே மேத்தமெட்டிக்ஸ் மாதிரி போட்டுன்னு போயிருப்பாங்க. சரியா? நான் சிம்பிளாக சொல்கிறேன், சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன். ஹேஷ்டேக் போட்டுக்கோ, ஹேஷ்டேக் இலை ப்ரோ, ஹேஷ்டேக் இலை. சரியா? வெயிட் ஹேஷ்டேக் இலை. சரியா? ஸோ நான் உனக்கு சிம்பிளாக ஒன்று சொல்லி கொடுக்குறேன், ஒரே ஒரு சின்ன ஃபார்முலா. ஓகே, அப்போ லாஸ் எனர்ஜி, அப்போ ஆற்றல் இழப்பு அப்படின்றது என்னன்னா, ஓகே, ஆற்றல் இழப்பு அப்படின்றது என்னன்னா வச்சுக்கோங்க, ஒன்றும் இல்லை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. I/2 சமம் I/2 இன்ட்டு I/2 நம்பர் 1/2 இன்ட்டு 1/2 இன்ட்டு சரியா I1 இன்ட்டு I2 டிவைடட் பை I1 + I2 இன்ட்டு ஒமேகா1 மைனஸ் ஒமேகா2 த ஹோல் ஸ்கொயர். ஒமேகா1 மைனஸ் ஒமேகா2 த ஹோல் ஸ்கொயர், இதுதான் ஃபார்முலா. சரியா? அப்போ இந்த ஃபார்முலாவில் வந்து எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ண வேண்டியது தான் வேலை முடிஞ்சிச்சு. ஓகே, 1/2 இன்ட்டு I1 I2ஓட வேல்யூட I ஸ்கொயர். ஆமாவா? I ஸ்கொயர் டிவைட் பை ரெண்டு சம நிலைம திருப்புனா 2i இன்ட்டு ஒமேகா1 மைனஸ் ஒமேகா2 த ஹோல் ஸ்கொயரா? அப்போ இந்த ஐயும் இதுவும் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ ஆன்சர் என்ன போதும்? ஆன்சர் வந்து 1/4 இன்ட்டு I இன்ட்டு ஒமேகா1 மைனஸ் ஒமேகா2 த ஹோல் ஸ்கொயர். இதுதான் வந்து என்னோட ஆன்சர். இதுதான் என்னோட ஆன்சர். சரியா? நான் வேற மெத்தட்ல நான் போட விரும்பலை, ஏன்னா வந்து அது போட்டு நான் ஒன்று போட்டு குழப்பறதுக்கு நான் விரும்பலை. சரியா? ஸோ ஸ்ட்ரெயிட்டாக இதுதான் ஃபார்முலா, இப்படி யூஸ் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? நைஸ். அடுத்த கொஸ்டின் பாரு. ஒமேகா நாட் சமம் 2 ரேடியன் பர் செகண்ட் மற்றும் ஒமேகா எஃப் சமம், அதாவது இறுதி ஒமேகா 3 இன்ட்டு ஒமேகா ஐ மேலும் டி சமம் 2 வினாடி எனில் ஆல்ஃபாவின் மதிப்பு என்னன்னு கேட்கலாம். ரொம்ப ஈஸிடா தம்பி, ரொம்ப ஈஸினா தெரியும், எனக்கு தெரியும். என்ன ஃபார்முலா? ஒமேகா எஃப் சமம் ஒமேகா நாட் பிளஸ் ஆல்ஃபா டின்னு தெரியுமா? U + AT, V = U + AT, அந்த ஃபார்முலா தான், வேற ஒன்றும் இல்லை. அப்போ ஒமேகா எஃப்ன்றது என்னது? 3 ஒமேகா ஐயா. அப்போ 3 டைம்ஸ் ஆஃப் 2 = ஒமேகா நாட்டோட மதிப்பு 2. ஓகே, ஆல்ஃபாவோட மதிப்பு எவ்வளோன்னு சொல்லிட்டா தெரியாது, டீயோட மதிப்பு எவ்வளோ 2ன்னு கொடுத்துட்டான். ஆமாவா இல்லையா? எஸ், ஆமாம். இது 6 -2 சமம் -2 சமம் 2 ஆல்ஃபான்னு வருமா? அப்போ என்ன இருந்துச்சு? 4 சமம்னு வந்துடும். ஸோ 4 இன்ட்டு 2 ஆல்ஃபா. அப்போ இது வந்து கேன்சல் ஆச்சுன்னா 2. அப்போ ஆல்ஃபாவோட மதிப்பு எவ்வளோப்பா? ஆல்ஃபாவோட மதிப்பு 2. ஆல்ஃபாவோட மதிப்பு என்ன இருந்துச்சு? 2 ரேடியன் பர் செகண்ட் ஸ்கொயர். 2 ரேடியன் பர் செகண்ட் ஸ்கொயர். இதுதான் வந்து என்னோட ஆன்சர். 2 ரேடியன் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் என்னோட ஆன்சர். புரிஞ்சா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஒரு துகளின் ஆரம்ப திசை வேகம், ஓகே, ஆரம்ப கோண திசை வேகம் ஒமேகா நாட்டோட மதிப்பு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா 100 ரேடியன் பர் செகண்ட். எவ்வளோ? 100 ரேடியன் பர் செகண்ட்னு கொடுத்துட்டான். 100 ரேடியன் பர் செகண்ட்னு சொல்லிட்டான். சரியா? மேலும் அவற்றின் கோண முடுக்கம் 2 ரேடியன் பர் செகண்ட் ஸ்கொயர். ஆல்ஃபாவோட மதிப்பு எவ்வளோ கொடுத்துருக்கான்? 2 ரேடியன் பர் செகண்ட் ஸ்கொயர்னு கொடுத்துட்டான். சரியா? எனில் அந்த துகள் ஓய்விற்கு வர எடுத்துக்கொள்ளும் நேரம் என்னன்னு கேட்கலாம். டீயோட மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு கேட்கலாம். சரியா? ஓகே, அந்த துகள் ஓய்வுக்கு வர நேரம் அப்போ என்னது? ஒமேகா எஃபோட மதிப்பு என்னப்பா? ஒமேகா எஃப் சமம் 0ன்னு சொல்லிட்டான். சரியா? அப்போ ஃபார்முலா தூக்கி போடு. ஒமேகா எஃப் சமம்னது ஒமேகா நாட் பிளஸ் ஆல்ஃபா டீயா? இப்போ எனக்கு ஒமேகா எஃபோட மதிப்பு 0ன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ 0 சமம் எவ்வளோ? 100 + என்னது? 100 + 2tன்னு எடுத்துக்கலாமா? 2t. சரி, இந்த இது நல்லா இருந்துச்சுன்னா மைனஸ் ஆயிடுமா? அப்போ மைனஸ் எவ்வளோ? -100 = எவ்வளோ? 2tன்னு சொல்லிட்டு வரும். அப்போ t சமம் எவ்வளோப்பா? t சமம் 50 செகண்ட்ஸ்னு வரும். t சமம் 50 செகண்ட்ஸ்னு சொல்லிட்டு வரும். இதுதான் வந்து என்னோட ஆன்சர். புரிஞ்சா? t சமம் 50 செகண்ட்ஸ்னு வரும். இதுதான் வந்து என்னது? என்னுடைய ஆன்சர்.
ஓகே ஓகேவா? எஸ், நைஸ். நெக்ஸ்ட் ஒன். ஒரு மின் விசிறியின் மின்பொத்தான் செயலிழக்கப்படும் போது, ஆஃப் பண்ணும்போது அவற்றின் அதிர்வெண் F சமம் 300 RPM கொண்டுள்ளது. சரியா? மேலும் 10 வினாடிக்கு பிறகு அவை ஓய்விற்கு வருகிறது எனில், அவை ஓய்விற்கு வருவதற்கு முன் எத்தனை சுழற்சி சுழந்திருக்கும் கேட்கலாம். எத்தனை சுழற்சி சுழந்திருக்கு, எத்தனை நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன் எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் இங்கே வந்து நான் ஒமேகாவை கண்டுபிடிக்கணும்ப்பா. என்னது இங்கே பாரு, ஒமேகா எஃபோட மதிப்பு என்னது? ஒமேகா ஃபைனல் ஒமேகா வந்து எனக்கு 0ன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஓகேவா? இங்கே டைமோட வேல்யூ 10 செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சிச்சு. டைமோட வேல்யூ 10 செகண்ட்னு தெரிஞ்சிச்சு. ஆனால் இங்கே அது ஆரம்ப ஒமேகா கொடுக்காம, ஆரம்ப குவான்டிட்டி கொடுக்காம இங்கே என்ன கொடுத்துருக்கான்? ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்கான். சரியா? அப்போ ஒமேகா இஸ் என்னது? 2πf. ஆமாவா? ஆனால் இங்கே பாரு, ஃப்ரீக்வன்சி வந்து ஆர்பிஎம்னு கொடுத்துருக்கோம். அப்போ ஆர்பிஎஸ்க்கு மாற்றணும். அப்போ என்ன எழுதலாம்? 2π × 300/300 எவ்வளோ? 60ன்னு எழுதலாமா? இது கேன்சல், 5ன்னு சொல்லிட்டு வரும். அப்போ ஒமேகாவோட ஆன்சர் எவ்வளோப்பா? ஒமேகா சமம் 10πன்னு வருமா? ஒமேகா சமம் எத்தனை வரும்? 10π அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஒமேகாவோட மதிப்பு என்னன்னு வரும்? 10π அப்படின்னு சொல்லிட்டு வருமா? அதாதா? எஸ், தாராளமாக வரும். சரியா? ஓகே, இப்போ இங்கேருந்து நான் என்ன பண்ண போகிறேன்? ஆல்ஃபாவோட மதிப்பு கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ ஆல்ஃபா சமம் ஒமேகா எஃப் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா நாட் ப்ளஸ் ஆல்ஃபா டீன்னு சொல்லலாமா? எஸ், ஓகே. ஒமேகா எஃப் 0, ஒமேகா நாட்டோட மதிப்பு இப்போ தான் கண்டுபிடிச்சேன். அவ்வளோ 10π, 10π ப்ளஸ் ஆல்ஃபா × 10ன்னு சொல்லிட்டு வரும். ஆமாவா? அப்போ அந்த ஆல்ஃபாவோட மதிப்பு இங்கேயே கண்டுபிடிச்சாச்சு. எவ்வளோ வந்துச்சு? -π radian/s², சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா? -π radian/s² நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஆல்ஃபாவோட மதிப்பு. சரியா? இந்த ஆல்ஃபாவோட இப்போ நான் என்ன பண்ணேன்னா, கோண இடப்பெயர்ச்சி நான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் கோண இடப்பெயர்ச்சியை கண்டுபிடிச்சாதான் என்ன பண்ண முடியும்? என்னால் எத்தனை ரெவல்யூஷன் போயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். சரியா? அப்போ இது கோண இடப்பெயர்ச்சியை கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணலாம்? ஒரு ஃபார்முலாக்கு என்ன ஃபார்முலாப்பா? ω² = என்னது? ω02 + 2Δs 2α × Δθன்னு சொல்லலாமா? இது ஒரு ஃபார்முலாவா? ஆமாவா? இப்போ இந்த ஃபார்முலாவை நான் எடுத்துன்னு போய் சப்ஸ்டிட் பண்ணேன். ω² 0, ω02 இருந்தது எவ்வளோ? 10π², 100π² வரும். 100π² 2 × ஓகே -π × Δθவா? ஆமாவா இல்லையா? இது என்னென்ன போச்சுன்னா ஆகும்? -100π², என்னது? -2π, அதான் -2π Δθன்னு வரும். சரியா? அப்போ இந்த பையும் இதுவும் கேன்சல், மைனஸ் கேன்சல். அப்போ என்ன இருந்துச்சு? ஸோ 15 சொல்லிட்டு வரும். சரியா? அப்போ Δθவோட மதிப்பு என்னப்பா? Δθ = 50πன்னு சொல்லிட்டு வருமா? 50π அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரியா? இப்போ எனக்கு தேவை என்னது? நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன், எத்தனை சுழற்சிகள் தேவைன்னு வேணும். ஆமாவா? நம்பர் ஆஃப் சுழற்சின்னு வச்சுக்கலாம். ஓகே, நம்பர் ஆஃப் சுழற்சி, எத்தனை சுழற்சிகள் வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, எத்தனை சுழற்சிகள்ப்பா? ஸோ மொத்தமாக வந்து கோண இடப்பெயர்ச்சி 50πனா டிவைடட் பை 2πன்னு போட்டால் எனக்கு ஆன்சர் வந்துடும். சரியா? ஓகே, ஒரு சுழற்சினா ரேடியன், ஒரு ரேடியன். அப்போ எவ்வளோ வந்துச்சு? 25. அப்போ எத்தனை சுழற்சி சுழந்திருக்கும்? 25 சுழற்சிகள் சுழந்திருக்கும். 25 சுழற்சிகள் இருக்கும். புரிஞ்சா? ஓகேவா? 25 சுழற்சிகள் இருக்கும். அவ்வளோதான், இதுதான் என்னோட ஆன்சர். ஓகே, ஸோ ஓகேப்பா, இதோட வந்து இந்த லெசனும் வந்து முடிஞ்சு. சரியா? இதோட வந்து என்னாச்சு? இந்த லெசன் கோண உந்தமும் ஆயிடுச்சு. ஸோ கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதோட லெசன் முடிஞ்சிச்சு. தட்ஸ் இட். ஒரு 4 வீடியோ தான் இந்த லெக்சருக்கு வந்து பார்த்தா, இந்த லெசனுக்கு ஒரு 4 வீடியோ தான். ஸோ இதை தாண்டி வந்து பெருசாக இது இருக்காது. ஸோ நிறைய கொஷின்ஸ், நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் நிறைய சால்வ் பண்ணியிருப்பேன். டிஃப்ரெண்ட் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கும். எந்த டாபிக் இம்பார்ட்டண்ட்டோ அந்த டாப்பிக்லேருந்து நான் நிறைய கொஷின்ஸும், எதுக்கு வந்து வெயிட்டேஜ் கம்மியாக இருக்கோ அதுக்கு ஓரளவுக்கு குறைந்தபட்ச கொஷின்ஸும், ஸோ ஈக்குவலாக நான் அந்த மாதிரி ப்ரியாரிட்டி கொடுத்து அவனுக்கு சால்வ் பண்ணி கொடுத்துருப்பேன். சரியா? ஓகே, ஸோ இவ்வளோதான் இந்த லெசனில் பொறுத்த வரைக்கும் இருக்குது. ரோலிங் வந்து பார்த்தீங்கன்னா டெலிட்டட். ஸோ அதனால் அதை நடத்தலை. அது நடத்தியிருந்தேன்னா கண்டிப்பாக இன்னும் ஒரு 2 நாள் ஆச்சு இழுத்துருக்கும். தாராளமாக இன்னும் 2 நாள் இழுத்துருக்கும். ஸோ இதோட முடிஞ்சிச்சு இந்த லெசனும். ஓகே, பாய் கைஸ்.